நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலால் நோக்குண்டாம் மேனீர் உடங்காது பூக்குண்டு திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார். ஓகே, ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் மியூட் போட்டுக்குங்க. நம்ம வந்து இப்போ கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ நேற்று நம்ம பார்த்தது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இப்போ அடுத்த கான்செப்டுக்கு போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம், கொஞ்சம் இதில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பற்றி பார்த்தோம், 2ஆம் அதிபதி பற்றி பார்த்தோம், 2ஆம் இடம் பாதிக்கிறத பற்றி பார்த்தோம். யாருக்கு வந்து தன் தகுதியை விட குறைவான தகுதியில இணைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே, இது வரைக்கும் எதுக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த கான்செப்டுக்கு போயிடலாம். இப்ப சுக்கிரன் நம்ம எடுத்து பேசும்போது கலத்திரக்காரகன் எந்த விதத்திலையும் பாதிப்படையக்கூடாது. பாதிப்படைஞ்சதுன்னா அது கண்டிப்பா ஒரு பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி நம்ம திருமணம்னு பண்ணும்போது திருமணத்துல 2ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் ரொம்ப முக்கியமான பாவம். அதே மாதிரி பெண்ணுக்கு 9ஆம் பாவமும் முக்கியமான பாவம். இந்த 2, 7, 9 எந்த விதத்திலையும் பாதிப்படையக்கூடாது. அது பாதிப்படையும் போது அது சார்ந்த தொந்தரவுகள் பிரச்சனைகளை கொடுக்குதுன்றத நம்ம பார்த்துருக்கோம். இதுதான் இங்க வந்து 2ல வந்து சனி இருக்கு அப்படின்னா 2ல பாவர் இருந்தாலும் பாவர்கள் பார்த்தாலும் சனி செவ்வாய் சேர்ந்து 2ஆம் இடத்தை பார்த்தாலும் கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு தொந்தரவுகள் கொடுக்குது. அதே மாதிரி 7 கொடுக்குது அப்படின்றது ரூல். ஓகே, இப்ப அடுத்து வந்து சுக்கிரன் எந்த இடத்துல பலமா இருப்பாரு? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சுக்கிரன் எந்த இடத்துல பலம்? பொதுவா தன் வீட்டுல இருக்கும்போது பலம்னு சொல்லுவோம், மூல திரிகோண வீட்டுல இருக்கும்போது பலம் சொல்லுவோம், கேந்திர திரிகோணத்துல இருக்கும்போது பலம் சொல்லுவோம். இது இல்லாம சுக்கிரன் பாத்தீங்கன்னா மிதுனத்துல இருக்கிற சுக்கிரன் வேற எங்க இருக்கிறத விட ரொம்ப பலமான சுக்கிரன். மிதுனத்துல இருக்கிற சுக்கிரன் எல்லா இடத்தையும் விட பலமான சுக்கிரன் மிதுனம். ஸோ ஒருத்தருக்கு பாதிப்படைஞ்சதுன்னா அவங்களுக்கு மிதுனத்துல இருக்க சுக்கிரன் மாதிரி அமைக்கலாம். ஆனா பொதுவா ஒருத்தருக்கு மிதுனத்துல சுக்கிரன் இருந்ததுன்னா அடுத்த ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருக்கிற சுக்கிரனா பார்த்து அமைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதாவது முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்சமா இருக்கிற ஸ்தானத்துல மிதுனத்துல சுக்கிரன் ஒருத்தருக்கு இருக்கும்போது இன்னொருத்தருக்கு அமைக்கிறது சிறப்பா இருக்கும். ஏன் அப்படின்னா மிதுனத்துல காம உணர்வை அதிகமா தூண்டக்கூடிய சுக்கிரனா இருப்பாரு. அதனால அடுத்தவங்க ஜாதகத்திலையும் சுக்கிரன் எந்த விதத்திலையும் கெடாம இருக்க வேண்டும். ஓகே, நம்ம வந்து நேற்று வந்து 9ஆம் பாவத்தை பார்க்கல. 1 பார்த்தோம், 5 பார்த்தோம். 1ல என்னென்ன கிரகம் இருக்கலாம், 5ல என்னென்ன கிரகம் இருக்கலாம் அப்படின்றத பார்த்தோம். இப்போ 9ல எந்தெந்த கிரகம் இருக்கலாம் இருக்கக்கூடாதுன்றத நாம இப்ப பார்க்க போறோம். 9ல சூரியன் இருக்கக்கூடாது. 9ல சூரியன் இருக்கக்கூடாது. 9ல சூரியன் இருந்ததுன்னா என்ன மாதிரி பிரச்சனைகளை கொடுப்பாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 9ல இருக்க சூரியன் வந்து 3ஆம் இடத்தை பார்ப்பாரு. சகோதரரோட காரகோ பாவனாஸ்தி. அதனால தந்தை உறவுகள் தந்தையோட உறவுகளும் சரியா இருக்காது. இல்ல தந்தையோட உறவுகள் பாத்தீங்கன்னா போக்குல அது வந்து பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால 9ல இருக்கிற சுக்கிரன் கண்டிப்பா நம்ம சேர்க்க வேண்டாம். அதே மாதிரி 9ல சுக்கிரன் இருந்ததுன்னா அந்த 9ல இருக்க சுக்கிரன் என்ன பாதகத்தை கொடுக்குறாருன்னா உறவுகளை பிரிச்சு விட்டுறாரு. அது தாய் வழி உறவா இருக்கட்டும், தந்தை வழி உறவா இருக்கட்டும், உறவுகளை சூரியன் 9ல சூரியன் இருக்கும்போது அது தந்தை வழி உறவு தாய் வழி உறவுகளை பிரிச்சு விட்டுறாரு. இதுதான் வந்து கான்செப்ட். ஓகே, அதனால 9ல சூரியன் இருக்கக்கூடாது. சரி, ஒருத்தருக்கு 9ல சூரியன் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த ஜாதகத்துல 5லயோ 9லயோ சூரியன் இருக்கக்கூடாது. 5லயோ 9லயோ ராகு இருக்கக்கூடாது. இதுதான் கான்செப்ட். அங்க அடுத்த ஜாதகத்துல 5லயோ 9லயோ ராகு இருக்கக்கூடாது, 5லயோ 9லயோ சூரியன் இருக்கக்கூடாது. இது வந்து 9ல ஒருத்தருக்கு சூரியன் இருக்கும்போது. இதுல ஏதாவது டவுட் இருக்கான்னு சொல்லுங்க. 5ல ராகுவா சார்? ஒருத்தருக்கு 9ல சூரியன் இருந்ததுன்னா அடுத்தவங்களுக்கு 5லயோ 9லயோ சூரியனோ ராகுவோ இருக்கக்கூடாது. சார் அப்படி இருந்தா என்ன சார் ஆகும்? இருந்ததுன்னா தந்தை வழி உறவுகள் தாய் வழி உறவுகள்ல பிரிவினைகளை ஏற்படுத்தி விடும். சொந்த பந்தத்தோட அட்டாச்மெண்ட் வந்து கம்மியாகும். 2 பேருக்கும் ஒரே பாதிப்பா இருக்கு. ஆமா, 2 பேருக்கு பாதிப்பு ஒரே பாதிப்பா வரும். ஒன்பதில் சூரியன் தந்தையாருக்கு சரியில்லைன்னு சொல்லலாம்.
9ல காரக பவனாசி தந்தையோட காரகோ பவனாசி. காரக பவனாசி தந்தையோட உறவுகள் சரியில்லைன்னு சொல்லலாம். இல்ல தந்தையோட வளர்ச்சி வந்து பாதிக்கும். அது வந்து ஓகே, இது வந்து இளமை காலங்களில் உள்ள ஒரு விஷயம். நம்ம வந்து கல்யாணம் ஆக போகும்போது ஆனதுக்கு அப்புறம் உள்ள விஷயங்களை பாக்குறோம். இப்ப தந்தையோட உறவு சரியில்லைன்றது கல்யாணம் ஆகிறதுக்கு உள்ள ஒரு விஷயங்களை நம்ம பாக்குறோம். அதனால அந்த இதுக்கு நம்ம போகல. நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்களோட சொந்த பந்தத்தோட உறவுகள் விட்டு போகுது, இவங்க சகோதரத்தோட சண்டைகள் ஏற்படுது, 2 பேருக்கும் ஒரே அமைப்புகள் வருது, அதனால வேண்டாம் அப்படிங்கிறோம். அதே மாதிரி ஒருத்தருக்கு 5ல சூரியன் இருந்ததுன்னா 9ல சூரியன் இருந்ததுன்னா அடுத்தவங்களுக்கு 5ல சூரியனோ ராகுவோ இருக்கக்கூடாது, 9ல சூரியனோ ராகுவோ இருக்கக்கூடாது. ஓகே, இது புரியுது இல்லையா? நம்ம அடுத்த இதுக்கு போயிடலாம். ஓகே, அதே மாதிரி இது மட்டும்தான், இந்த சூரியன் ராகு 9ல இருக்கக்கூடாது அப்படிங்கறது கான்செப்ட் மட்டும்தான். இப்ப 9ல ராகு இருக்கக்கூடாது, ராகு இருந்தாலும் 9ல பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால 9ல ராகுவும் இருக்கக்கூடாது. 9ல ராகு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா தந்தை வழி சொத்துக்கள் சுத்தமா வந்து உபயோகப்படுறது இல்லை. தந்தை வழி சொத்துக்கள் இவங்க வந்து வரதட்சணையா நிறைய எவ்வளவு கொடுத்தாலும் அது வந்து சுத்தமா காணா போயிடுது. தந்தை வழி சொத்துக்கள் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் 9ல ராகு இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த சொத்துக்கள் உபயோகப்படாம போயிடுது, இல்ல கணவர் வாங்கி அதை வேஸ்ட் பண்ணிடுறாரு அப்படின்ற கான்செப்ட் இருக்கு. அதனால 9ல 2 பேருக்கும் ராகுவும் இருக்கக்கூடாது. 9ல ராகு இருந்ததுன்னா அடுத்தவங்களுக்கு 9ல சூரியன் இருக்கக்கூடாது, 5ல ராகுவோ சூரியனோ இருக்கக்கூடாது. இதுதான் கான்செப்ட். ஓகே, இது புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த இதுக்கு போயிடலாம். அத ஒரு தரம் பல்லு 9ல ராகு 9ல ராகு இருக்கக்கூடாது. 2 பேருக்குமே 9ல ராகு இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு 9ல ராகு இருந்ததுன்னா அடுத்த ஜாதகத்துல 5ல சூரியனோ ராகுவோ இருக்கக்கூடாது, 9ல சூரியனோ ராகுவோ இருக்கக்கூடாது. ஓகேவா? ஒரு பெண்ணுக்கு அந்த மாதிரி இருந்தது சார், 9ல ராகு. சரி, கம்ப்ளீட்டா காணாம போச்சு. அவங்களுக்கு வந்த ப்ராப்பர்ட்டி பூரா ஹஸ்பண்ட் காலி பண்ணிட்டாரு. அவ்வளவுதான். இதுதான் கான்செப்ட். இதுதான், ஒருத்தருக்கு 9ல ராகு இருக்கும்போது அவங்களுக்கு தந்தையோட சொத்துக்கள் பிரயோஜனப்படாது. ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் என்ன பண்ணலாம்னா, சொத்தை வந்து சகோதரர் பேர்லயோ இல்ல அம்மா பேர்லயோ எழுதிடலாம், இல்ல அதை வித்துட்டு அந்த பொண்ணு பேர்ல போட்டுட்டு அந்த பொண்ணு எடுக்க முடியாத அளவுக்கு போயிட்டு வட்டி மட்டும் வர்ற மாதிரி பாத்துக்கிறது நல்லது. வேற வழி இல்ல, அவங்க பண்ணிட்டாங்க, இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் சார் 2 பேருக்குமே இப்படி இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா இதுதான் பரிகாரம். தன்னுடைய சொத்து கொடுத்தாலும் புது சொத்தா அதோட ப்ராசஸ் சார் கேட்கல, நீங்க பேசுறது கேட்கல, ஒரே நாய்ஸா இருக்கு. அதாவது இந்த மாதிரி தந்தை சொத்து பிரயோஜனம்லாம் போகும்போது தந்தை தன்னுடைய சொத்தை விற்று அந்த பணத்துல தொண்ணூற்றோ இல்ல 15 புது சொத்து வாங்கி கொடுத்தா அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. மியூட் போட்டுங்க, கேக்குது. சார் என்ன கேக்குறாருன்னா, இப்போ 9ல ஒருத்தருக்கு இருக்கும்போது தன் சொத்தை சுத்தமா வித்துட்டு அந்த சொத்தை புது சொத்தா வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு. தந்தை அந்த சொத்தை வாங்கி கொடுத்தாலும் இந்த பிரச்சனை வந்துடும். ஸோ இவங்க என்ன பண்ணணும், அந்த சொத்தை ஜாதகரே கூட வித்துடலாம். ஜாதகரே டோட்டலா அந்த சொத்தை வித்துட்டு தந்தைகிட்டேருந்து அந்த சொத்தை வித்துட்டு இவங்க அந்த சொத்தை தன்னோட அம்மா பேர்லயும் இல்ல தன்னோட தம்பி பேர்லயும் ஜாயிண்டா போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா கணவர் அதை வந்து ஸ்பாயில் பண்ணிடுவாருன்றதான் விதி அங்க. ஸோ கணவர்கிட்ட போய் இந்த சொத்தை மாத்தி எழுதினாங்கன்னா கண்டிப்பா அது போயிடும். இவங்க என்ன பண்ணலாம், ஜாயிண்டா அந்த சொத்தை தன்னோட வேற உறவுக்காரங்களோட சேர்த்து யார் மேல நம்பிக்கை இருக்கோ அவங்க பேர்ல போட்டு வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஆனா தந்தையே அந்த சொத்தை வாங்கி கொடுத்தா தந்தைகிட்ட இருந்து வந்த சொத்தாவே இருக்கும் அது. அதனால அந்த சொத்துக்கள் அங்க கூடாது. ராகுக்கு மட்டும்தானே சார்? ஆமா 9ல ராகுக்கு மட்டும்தான் சூரியனுக்கும் அந்த ரூலா சார்? 9ல ராகுக்கு மட்டும்தான் அந்த ரூல் சொல்றோம். சூரியனுக்கு வந்து தந்தை வழி உறவுகள் கட் ஆயிடுன்னு சொல்றோம் சார். 9ல் ராகு பெண்ணுக்கு இருந்தா பெண்ணோட தந்தை கொடுக்கற சொத்து பயன்படாதுங்களா? ஆமா, பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் 2 பேருக்குமே ஒரே ரூல் தாமா. இல்ல சார், பெண்ணுக்கு 9ல ராகுன்னா அவங்க அப்பா கொடுக்கறது, ஆணுக்கு 9ல ராகுன்னா இவங்க அப்பா கொடுக்கறது. கண்டிப்பா அப்படிதான். அதேதான் ஓகே, அதுதான் கான்செப்ட். 9ல கேது இருக்கலாமா? இருக்கலாம்ங்க, 9ல கேது இருக்கலாம்.
9ல ராகு, அதாவது ராகு சூரியனை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் இருக்கலாம். சந்திரன் இருக்கலாம், கேது இருக்கலாம், சனி இருக்கலாம், செவ்வாய் இருக்கலாம். 11ல கேது இருக்கலாமா சார்? நான் 11 பேசவே இல்லைம்மா, வரேன். ஓகே. 9 பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் நாம. 9ல சூரியன் கேது சூரியன் ராகு ஓகே இருக்கக்கூடாது, மற்ற எல்லா கிரகங்களும் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல வரோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம 1, 5, 9, 3 கவர் பண்ணிட்டோம். இதுல எந்த டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்தது 2, 6, 10க்கு போயிடுவோம். 2, 6, 10 2, 6, 10ன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்குறோம். ஏன் 2ஆம் இடம்? 2ஆம் இடம் தான் நம்மளோட வருமானம், குடும்பம் அப்படின்றத சொல்லுது. 2ஆம் இடம் தான் நம்மளோட பேச்சு திறமைகளை சொல்லுது. 2ஆம் இடம் நம்மளோட குடும்ப உறுப்பினர்கள், நம்ம வாய் மூலியமா சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சொல்லுது. நமக்கு வந்து சேரக்கூடிய தனத்தை சொல்லுது 2ஆம் இடம். ஸோ 2ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் இருக்கலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற பார்க்கணும். இப்போ 2ஆம் இடத்துல 2 பேருக்குமே சூரியன் இருக்கக்கூடாது. 2ஆம் இடத்துல 2 பேருக்குமே சூரியன் இருக்கக்கூடாது. நார்மலா பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலே நம்ம இருதாரம் அப்படின்றத பார்க்குறோம். 2ஆம் இடத்துல சூரியன் இருந்ததுன்னா அந்த திருமண விஷயத்துல, குடும்ப விஷயத்துல, தார விஷயத்துல ஏதோ ஒரு தோஷங்களை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பொதுவாக 2ஆம் இடத்துல சூரியன் இருந்ததுன்னா, அது ஆணா இருந்ததுன்னா 29 வயசுக்கு 2, 7, 8ல சூரியன் இருந்ததுனாலே ஆணா இருந்ததுன்னா 29 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் திருமணம் பண்ண சொல்லுங்க. பெண்ணா இருந்ததுன்னா 26 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் திருமணம் பண்ண சொல்லுங்க. அப்படி பண்ணாதான் அந்த திருமணம் நிலைக்குது. அதுக்கு கீழே உள்ள வயசுல அவங்க திருமணம் பண்ணிட்டாங்கன்னா இந்த திருமணம் நிலைக்கிறது இல்லை. அதனால 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் இந்த இடத்துல சூரியன் இருக்கும்போது அவங்களுக்கு எந்த வயசுல திருமணம் பண்ணணும்ன்றத சொல்லியிருக்கேன். ஆணா இருந்ததுன்னா 29 முடியும் போது, பெண்ணா இருந்தா 26 முடியும் போது, இல்ல முடிஞ்சவன பண்ணலாம். இதுதான் வந்து கான்செப்ட். சார் மியூட் போட்டுங்க சார் ப்ளீஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2ல 2 பேருக்குமே சூரியன் இருக்கக்கூடாது. ஏன் சூரியன் இருக்கக்கூடாது? சூரியன்றது வருமானத்தை குறிக்கக்கூடிய கிரகம். 2 பேருக்குமே அங்க சூரியன் இருக்கும்போது அது வருமானத்துல ஒரு பாதிப்பை கொடுக்குது. இவங்களுக்கு வந்து வருமானம் கம்மியா வருது. நார்மலா சூரியன்றது வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அது ஒருத்தருக்கு இருக்கும்போது அது ஓரளவுக்கு பரவாயில்லாம போயிடுது. பட் 2 பேருக்குமே இருந்ததுன்னா அங்க வருமான பாதிப்பு ஏற்படுது. இவங்க வந்து கீழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதாவது எவ்வளவு பணம் இருந்து அவங்க திருமணம் பண்ணாலும் அந்த பணம் படிப்படியா குறைஞ்சி வருது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால 2ல 2 பேருக்கும் சூரியன் இருக்கக்கூடாது. இது புரியுதான்னு சொல்லுங்க. சார், இது சூரியன் வந்து தனித்த சூரியன் இல்ல, தனித்த சூரியனோ இல்ல வேற யார் கூட இருக்கிற சூரியனோ அப்படின்னு நம்ம கூட எடுத்துக்கலாம். பட் சூரியன் 2 பேருக்கும் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். அது தனித்து இருந்தாலும் சரி, இல்ல வந்து வேற கூட இன்னொருத்தர், அதாவது செவ்வாயோ இல்ல 2ஆம் அதிபதியோ இருக்கும்போது பெரிய பாதிப்பையே கொடுக்குது. அதாவது 2ல சூரியன் நம்ம இருக்கக்கூடாதுன்னு இப்ப 2 பேருக்குமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். 2ல சூரியன் 2ஆம் அதிபதியோட சேர்ந்து இருந்தாருன்னா அது கண்டிப்பா ஒரு பிரிவினைய கொடுக்குது. அதாவது 2ஆம் திருமணத்தையும் கொடுக்குது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். 2ல சூரியன் இருக்கும்போது 2ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கும்போது, இல்ல 2ஆம் அதிபதி சூரியன் சாரத்துல, சூரியன் 2ஆம் அதிபதி சாரத்துல இப்படி இருந்தா கூட உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அது தனி டிப்ஸா விதிகளா எடுத்துங்க. இப்ப நம்ம சொல்றது 2ல சூரியன் 2 பேருக்கும் இருக்கக்கூடாது. 2 பேருமே ஒருத்தர் 2ல சூரியன் கொஞ்சம் ஹார்ஷா பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அது ஒரு இதுவா எடுத்துக்கலாம். 2ஆம் இடம்ன்றது வருமானம் சார்ந்த விஷயத்துல ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். 9ஆம் அதிபதி 2ல இருக்கும்போது அது 2 திருமணத்துக்கு வழிவகுக்கும். இல்லம்மா, 9ஆம் அதிபதி பத்தி பேசவே இல்லை. 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கலாமா கூடாதா? 9 2ல இருந்தா 9 இல்ல 9 நம்ம சூரியன் 9ஆம் அதிபதியா வந்து 2ல இருந்தான்னு கேக்குறீங்களா? பொதுவா 9ஆம் அதிபதி 2ல் இருந்தார். அது வந்து நம்ம அதை பேசலாம் மேம். இப்ப இதை முடிச்சுட்டு அப்புறம் அதுக்கு போவோம். 2ல சூரியன் இருக்கலாமா கூடாதா? 2ல சூரியன் இருக்கலாம். இப்போ 9ஆம் அதிபதி 2ல வந்து இருக்காருன்னா பாக்கியாதிபதி பணத்தை கொடுப்பாரு. பாக்கியாதிபதி பணத்தை கொடுப்பாரு. அந்த எஃபெக்ட் பலன் எடுக்கும்போது கண்டிப்பா அதை எடுத்துக்கலாம். நம்ம பாக்கியாதிபதி நல்லது செய்யறாரு, பணத்தை கொடுப்பாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா சூரியனை நம்ம பேசிட்டு இருக்கோம். சூரியன் 2ல இருக்கலாமா கூடாதா? 2ல இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? ஹார்ஷா பேசுவாங்க. 2 பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுக்கள் ரொம்ப ஹார்ஷா வரும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய
நிலைமைகள் இருக்கும். நான் சொல்றதுதான் முக்கியம், அதாவது ரெண்டுன்றது பேச்சு இல்லையா. இங்க என்ன சொல்லுவோம், நான் சொல்றதுதான் முக்கியம் அப்படின்றத ரெண்டு பேருமே இன்சிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. விபத்துகள் ஏற்படுது, சண்டை சச்சரவுகள் வருது. ஒருத்தர் ரெண்டு பேருமே வந்து 2ஆம் இடத்துல சூரியன் இருக்காங்க, செலவுகள் ரெண்டு பேருமே வந்து ஏனோதானோன்னு பண்ணுவாங்க. குடும்பத்துக்கு வரவுக்கும் செலவுக்கும் சம்மந்தம் இல்லாம பண்ணுவாங்க. அதனால செலவுகள் அதிகமாகவும் வரவுகள் கம்மியாகவும் இருக்கு. அதனால இவங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுது, நிலையற்ற தொழில் ஏற்படுது. தொழில்ல வந்து இவங்களுக்கு அதாவது நல்ல தொழில் அமையறது இல்லை, தொழில் அமைஞ்சாலும் மாற்றங்கள் ஏற்பட்டு தொழில் அமையறது இல்லை. குடும்ப உறவுகளோட சண்டைகள் ஏற்படுது. இதனால 2 பேருக்கும் 2ஆம் இடத்துல 2, 6, 10 முதல்ல சொன்னீங்க. ஆமாமா, இப்ப 2 பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்ப 2, 7 ஏதோ சொன்னீங்க. 7 பத்தி பேசவே இல்லை நம்ம. அதாவது என்ன சொல்ல வந்தோம்னா, அது விதியா சொன்ன வந்து 2, 7, 8ல சூரியன் இருந்தால் ஓகே அப்படின்னு அவங்களுக்கு எப்ப திருமணம் பண்ணலாம்ன்றது அந்த விதியை தனியா சொல்லிட்டேன். அந்த விதி ஓகே ஓகே புரியுது. இப்ப நம்ம சொல்றது என்னன்னா, 2ல சூரியன் இருக்கலாமா கூடாதா? கூடாது. சிம்பிளா கூடாது. ஏன் கூடாது அப்படின்றதுக்கு தான் விதிகள் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப 2 பேருமே பேச்சுக்கள் ஏனோதானோ இருக்கும், கண்டபடி பேசிப்பாங்க 2 பேரும். நான் பேசுறதுதான் கரெக்ட் அப்படின்னுவாங்க. 2 பேருமே வந்து ஆர்குமெண்ட் அதிகமா போகும், இதனால சண்டை சச்சரவுகள் வரும், ஈகோ பிரச்சனைகள் ஏற்படும், விபத்துகள் இருக்கு, பணப்பற்றாக்குறை இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க, 2 சூரியன் இருக்கும்போது தாராளமா எடுத்து செலவு பண்ணுவாங்க. அதாவது தன்னோட ஸ்டேட்டஸை வெளில காட்டணுன்றதுக்காக அடுத்தவங்க பணம் கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லாம எடுத்து கண்டிப்பா கொடுத்துருவாங்க. அது திரும்பி வருதா வராதான்னு தெரியாது. ஸோ 2 பேருமே செலவுகள் செய்யறதுல 2 பேருமே கில்லாடியா இருப்பாங்க. அதனால வரக்கூடிய பணம் பற்றாக்குறை ஏற்படும். இதனால செலவு அதிகமாகவும் வரவு கம்மியாகவும் இருக்கும். குடும்பத்துல சண்டை சச்சரவு இருக்கு. இவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ அடுத்து 2ல 2 பேருக்கும் ராகு இருக்கக்கூடாது. 2 பேருக்கும் 2ல ராகு இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னா, 2ல ராகு இருந்துன்னா தரக்குறைவா பேசக்கூடிய ஆட்கள், அதாவது ரோட்ல இறங்கி சண்டை போடக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய ஆட்கள் 2 பேருமே. இவங்க 2 பேருமே ரோட்ல இறங்கி சண்டை போடுவாங்க. ரோட்ல இறங்கி சண்டை போடும்போது உன் ஃபேமிலி இப்படி, என் ஃபேமிலி இப்படி, அந்த ஃபேமிலி இப்படி, இந்த ஃபேமிலி இப்படி அப்படின்ற தரக்குறைவான வார்த்தைகள், அதாவது சமுதாயத்துக்கு ஒவ்வாத வார்த்தைகளை பேசக்கூடிய ஆட்கள். அது மட்டும் இல்லாம ஒருத்தர் சாபம் விட்டுப்பாங்க. குடும்பம் அந்த மாதிரி போகணும், இந்த மாதிரி போகணும். நம்ம நிறைய இது கேட்டிருப்போம். அந்த வார்த்தைகள் யூஸ் பண்ண வேண்டாம்னு பாக்குறேன். அதனால அந்த மாதிரி தரக்குறைவான வார்த்தைகளால பேசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இவங்க தன் குடும்பம் தெரியாமலே இவங்க நீ வந்து அப்படி, நீ வந்து இப்படி, நீ அங்க போன, நீ இங்க போன, இவங்க வந்து நீ அங்க போன, நீ இங்க போன, உங்க அப்பா அம்மா இப்படி, உங்க அண்ணன் இப்படி, உங்க தம்பி இப்படி, தன்னோட குடும்பத்தையே தரக்குறைவா அடுத்தவங்களுக்கு முன்னாடி பேசக்கூடிய ஆட்கள் 2ல ராகு இருக்கிறவங்க. அதனால 2 பேருக்குமே 2ல ராகு இருக்கிறவங்கள நாம சேர்க்க கூடாது. இதுதான் வந்து கான்செப்ட். ஆனா ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம், இப்ப 2ல ராகு இருக்கிறவங்க நீங்க இது பலனுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா, ஒரு வேலையை செய்யறதுல பக்காவா இருப்பாங்க. ஒரு வேலையை எடுத்து கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த வேலையை இவங்களை தவிர வேற யாரும் பக்காவா செய்ய முடியாது. அது ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. இது என்ன தொழில், என்ன வேலை அப்படின்றத ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு பார்த்தோன்னா கையும் எதுவும் வேலை செய்யுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி திறமையா செய்யக்கூடியவங்க இவங்க. ஆனா என்ன ஆகும்னா, ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வேலை முழுமை அடையுதா இல்லையான்றதை விட அடுத்த தொழில் வந்துருச்சு, அடுத்த தொழில் நமக்கு இதை விட அது நல்லா செய்யலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த தொழில் அப்படியே பாதியில விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்க செஞ்ச தொழில் நல்லா வந்துகிட்டு இருக்கும், அதை ஒரு நண்பர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவர் இவனால முன்னுக்கு வந்துருவாரு, இவருக்கு எந்த ப்ராஃபிட்டுமே கிடைக்காது. இவர் அடுத்த தொழிலுக்கு போயிடுவாரு, இதை பத்தி ஒரி பண்ணாம அங்க போய் அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. அடுத்ததுல சூப்பரா பண்ணிட்டு இருப்பாரு, அதையும் பாதியில விட்டுட்டு போயிட்டே இருப்பாரு. ஸோ வேலையை அடிக்கடி மாத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. ஆனா பாசிட்டிவான விஷயம், எந்த வேலையும் சிறப்பா செய்யக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. ஸோ நம்ம ஒருத்தர் வேலைக்கு வைக்கணும், நம்ம ஒரு கம்பெனி நடத்துறோம், வேலைக்கு வைக்கணும்னா இந்த 2ல ராகு இருக்கிறவங்களை பார்த்து அவங்கள்ட்ட ஒரு வேலையை அசைன் பண்ணோம்னா அதை சூப்பரா பண்ணுவாங்க. ஆனா முடிக்கும் போது அதை கரெக்டா முடிக்க மாட்டாங்க. அதை முடிக்கிறதுக்கு நீங்க கூட இருந்து கரெக்டான ஆட்களை வச்சுக்கணும். அவ்வளவுதான். இதனால 2ல 2 பேருக்கும் ராகு இருக்கக்கூடாது. சார் நீங்க சொல்றது லக்னத்துக்கு மட்டும் தானே சார் பார்க்கணும், ராசிக்கு பார்க்கக்கூடாது? நம்ம சொல்றது எல்லாமே லக்னத்துக்கு மட்டும்தான், ராசிக்கு எதுவுமே இல்லை. ஓகே ஓகே சார், சொல்றது எல்லாமே லக்னத்துக்கு தான், ராசிக்கு எதுவுமே இல்லை. ஓகே சார், தேங்க்ஸ். ஓகே ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா 2ல கேது இருக்கலாம். 2ல கேது இருக்கலாம். நம்ம நேத்தே சொன்னோம், லக்னத்துல ராகு கேது இருக்கிறவங்களுக்கு 2ல ராகு கேது இருக்கிற மாதிரி நாம அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அதனால 2ல கண்டிப்பா கேது இருக்கலாம். 2ல கேது இருந்தா என்ன ஆகும், 8ல ராகு இருப்பாரு. 8ல ராகு இருக்கிறது ரொம்ப அருமையான விஷயம். என்ன எதுல அருமையான விஷயம்,
இந்த இகபோக வாழ்க்கை அந்த இன்பத்துல வந்து ரொம்ப நல்ல அருமையான துணைவராக இருப்பாரு, துணைவியா இருப்பாங்க. அதனால 8ல ராகு இருக்கிறது நல்லது. சார் லக்னத்துல ராகு 2 பேருக்கு இருக்க கூடாது, ஆனா 2ல இருந்தா பண்ணலாம் சொன்னீங்க. அதான் ஒருத்தருக்கு லக்னத்துல ராகு இருக்கு, அடுத்தவங்களுக்கு 2ல ராகுவோ கேதுவோ இருக்கலாம். அப்ப இந்த பிரச்சனை வராதுங்களா? 2ல இருக்க கூடாதுன்றீங்களே. என்னம்மா 2 பேருக்கு தானமா இருக்க கூடாதுன்னு ராகு? ஒன்னா 2 பேருக்கு இருக்க கூடாது. ஆமா, 2ல 2 பேருக்குமே ராகு இருக்க கூடாது, அவ்வளவுதான். நம்ம நேத்து கேட்டும் போது அவங்க சார் என்ன கேட்டாருன்னா, நார்மலா ராகு கேதுக்கு 1ல இருக்கும்போது 1லயே சேர்க்கலாம், ஏன்னா ராகு கேது தோஷங்கள் அங்க அடிபடுது அப்படின்னாங்க. அதுக்குதான் விளக்கம் கொடுக்கறதுக்கு 2ல இருக்கலாம்னு சொன்னேன். ஓகே, இப்ப 2ல கேது இருக்கலாம்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி 2ல சந்திரன் இருக்கலாம். 2ல 2 பேருக்குமே சந்திரன் இருக்கலாம். ஆனா 2ல சந்திரன் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது ஏக லக்னமா வராம பாத்துங்க, ஏக ராசியா வராம பாத்துங்க. வேற ராசியா இருக்கலாம். இப்ப ஒருத்தருக்கு வந்து 2ல வந்து ஆணுக்கு வந்து ரிஷப லக்னம், மிதுனத்துல சந்திரன், இன்னொருத்தருக்கு கன்னி லக்னம், துலாத்துல சந்திரன், அந்த மாதிரி இருக்கலாம். ஆனா 2 பேருக்குமே மேஷ லக்னம், 2 பேருக்குமே மேஷ லக்னம், 2 பேருக்குமே ரிஷபராசி அப்படின்ற மாதிரி வர வேண்டாம். ஏன்னா 2ல சந்திரன் இருக்கலாம்னு சொன்னதுனால ஒரே லக்னம் ஒரே ராசியா வர்ற மாதிரி அமைச்சிடாதீங்க. இது வேற ராசியா இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. ஏன்னா நம்ம இந்த ஏக லக்னம் ஏக ராசி கான்செப்டை சொல்லியிருக்கோம். அந்த கான்செப்ட் இங்க ஒர்க் அவுட் ஆகிடும். அதனால 2 பேருக்குமே 2ல சந்திரன் இருக்கிறது நல்லது. அப்படி சந்திரன் இருந்ததுன்னா வேற ராசியா இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. ஓகே, அடுத்து 2ல 2 பேருக்குமே சனியும் செவ்வாயும் இருக்கக்கூடாது. இப்ப 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடாது, ஒன்னாவும் இருக்கக்கூடாது. அதனால சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தாலும் தப்பு, தனித்தனியா இருந்தாலும் தப்பு. பொதுவா நம்ம பார்த்திருப்போம். என்ன பார்ப்போம்? 2ல செவ்வாய் இருக்கும்போது வாய் வார்த்தைகள் அதிகமா இருக்கும், சண்டை போடுவாங்க. எல்லா செவ்வாயோட கான்செப்ட் எல்லாத்தையும் அங்க கொண்டு வந்திருங்க. சண்டை போடுவாங்க, வாய் வார்த்தை திட்டு இருக்கும், டென்ஷன் அதிகமா இருக்கும், எதையுமே வந்து நிதானித்து பேச மாட்டாங்க. பேசும்போது அந்த பேச்சு தாறுமாறா வந்துடும். அப்படின்ற கான்செப்ட் எல்லாத்தையும் இங்க உள்ள கொண்டு வந்துடலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற மாட்டாங்க. 2ல செவ்வாயோ சனியோ இருந்ததுன்னா இவங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதனால 2ல 2 பேருக்குமே சனியோ இல்ல செவ்வாயோ இருக்கிற மாதிரி அமைக்காதீங்க. பொருளாதார முன்னேற்றம் இருக்காது. இப்ப 2ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி அங்க இருந்தாருன்னா ஸ்லோவா பணம் வரும். 2 பேர் ஒருத்தருக்கு இருக்கும்போது பரவாயில்ல, அது 2 பேருக்குமே இருக்கும்போது கண்டிப்பா அது பண விஷயங்கள்ல அதிகமா அஃபெக்ட் பண்ணுது. அதே மாதிரி 2ல செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருந்தா இவங்க அதிகமா கடன் வாங்குவாங்க. அதனால 2 பேருக்குமே 2ல செவ்வாயும் சனியும் சேர்ந்தும் இருக்கக்கூடாது, தனித்தனியாவும் இருக்கக்கூடாது. இது புரிஞ்சுதான்னு சொல்லுங்க. இப்ப 2ல நம்ம சூரியன் பார்த்துட்டோம், ராகு பார்த்துட்டோம், சந்திரன் பார்த்தோம், கேது பார்த்தோம், சனி செவ்வாய் பார்த்துட்டோம். புரியுது இல்லைங்களா? ஓகே ஓகே. இப்ப 2ல குரு இருக்கலாம், 2ல புதன் இருக்கலாம், 2ல சுக்கிரன் இருக்கலாம். 2ல புதன் கூட தனித்த புதனா இல்லாம பாத்துக்கோங்க. 2ல புதன் 2 பேருக்கு இருக்கலாம் சொல்லியிருக்கோம். ஆனா தனித்த புதனா இல்லாம கூட வேற கிரகங்கள் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். சார், அது கிரகங்கள் பார்த்தாலும் அது மேட்ச் ஆகுமா சார்? இல்லம்மா நம்ம வந்து பார்வைகள் இங்க பேசவே இல்லை. பார்வைகள் நம்ம டிப்ஸ்ல தான் சொல்லியிருக்கோம். டிப்ஸ்ல சொல்லும்போது 2ல சனியோ செவ்வாயோ இருந்து சனி பார்த்தாலும் சரி செவ்வாய் பார்த்தாலும் சரி அங்க இருதாரம் இல்ல வந்து குடும்பத்துல பிரச்சனைகள் உண்டு அப்படின்றத அங்க சொல்லியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ சார். இங்க 2ல 2 பேருக்குமே செவ்வாய் இருக்கக்கூடாது, 2ல 2 பேருக்குமே சனி இருக்கக்கூடாது, 2ல 2 பேருக்குமே சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடாது. இவ்வளவுதான் கான்செப்ட். ஒருத்தருக்கு செவ்வாய் இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு குரு இருக்கலாம், சுக்கிரன் இருக்கலாம், புதன் இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம பாத்துக்கிறது நல்லது. சார், இப்போ இல்ல கட் ஆயிட்டு வந்தேன், வெளியே போயிட்டு திரும்பி வந்தேன். அதாவது ராகு இருக்கக்கூடாது, 2லயும் கேது இருக்கக்கூடாது, அடுத்து 2லயும் செவ்வாய், 2லயும் சனி இருக்கக்கூடாது சார். ஆமா, கேது இருக்கலாம், கேது இருக்கலாம், கேது இருக்கலாம் தான் சொல்லியிருக்கீங்க. சாரி, கேது இருக்கலாம் சொல்லியிருக்கீங்க. அடுத்தது செவ்வாய் இருக்கக்கூடாது, 2 பேருக்கும் சனி இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். செவ்வாய் சனி இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். அப்படிதானே சார்? ஆமா சார், கரெக்ட் தான். 2 பேருக்குமே
கரெக்ட் 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 சார். ஸோ மற்ற கிரகங்கள் நம்ம இருக்கலாம்னு சொல்லிட்டோம். ஓகே, இப்ப அடுத்து 6க்கு போயிடுவோம். இது வரைக்கும் 2ல சொன்னது எல்லாம் புரிஞ்சிச்சான்னு சொல்லுங்க. நம்ம அடுத்து 6க்கு போயிடுவோம். 6 ரொம்ப சூப்பர், சிம்பிளா முடிச்சிடலாம். ஓகே, 6ல பாத்தீங்கன்னா 6ல சூரியன் இருக்கலாம். 6ல சூரியன் இருக்கலாம். பட் 6ல எந்த பாவ கிரகங்கள் இருந்தாலும் அது 12ஆம் இடத்தை பார்க்கும். அதனால அவங்களுக்கு அந்த தாம்பத்தியம் சம்பந்தமான சுகங்கள் ஏற்படும். அதனால இவங்களுக்கு 6ல ஒரு கிரகம் இருந்து அது 12ஆம் இடத்தை பார்க்குதுன்னா அதுக்கு ஈக்குவலான 12ஆம் இடம், நம்ம 12ஆம் இடம் பேசும்போது சொல்றேன், பட் இப்பயே நோட் பண்ணிக்கோங்க. 6ல ஒரு கிரகம் இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கும்போது அதுக்கு ஈக்குவலான 12ஆம் இடம் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. இங்க 6ல சூரியன் இருக்கலாம், 6ல ராகு இருக்கலாம். பட் என்னன்னா 2 பேருக்குமே 6ல சூரியன் இருக்கலாம் அப்படின்னா 6 அப்படின்றது அடிவயிறு. அந்த அடிவயிற்றுல அதிகமா ஹீட் கிரியேட் ஆகும். அந்த அதிகமா ஹீட் கிரியேட் ஆகுறதுனால என்ன ஆகும்னா 2 பேருக்குமே அங்க ராகுவோ இல்ல சூரியனோ இல்ல செவ்வாயோ இவங்கெல்லாம் இருக்கும்போது குரு நல்லா இருக்காரான்னு பாத்துங்க, அவங்களோட 5ஆம் அதிபதி நல்லா இருக்காரான்னு பாத்துங்க. இல்லாட்டி 2 பேருக்குமே அங்க 2 கிரகங்களை சேர்க்கும் போது அடிக்கடி கர்ப்பச்சிதைவுகள் ஏற்படும். பெண்ணா இருந்ததுன்னா கர்ப்பச்சிதைவுகள் ஏற்படும். அதனால குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனைகள் வரும். ஸோ இது மட்டும்தான் பிரச்சனையை தவிர மற்றபடி 6ல சூரியன் இருக்கிறது தாம்பத்திய விஷயத்துல நல்ல சுகங்களை கொடுக்கும். ராகு இருக்கிறதும் நல்ல சுகங்களை கொடுக்கும். ஓகே, அடுத்து 6ல கேது இருக்கலாம். 6ல கேது இருந்ததுன்னா 12ல ராகு இருக்கும். 12ல ராகு இருக்கிறது நல்ல விஷயம். அந்த ஜாதகத்துல குரு நல்லா இருக்கணும். இன்னொன்னு என்ன சொல்றீங்க? குரு 5ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். சார் 6ல ராகு இருந்தது, 12ல கேது உள்ள சார் இருக்கும். கேதுக்கு எடுக்கிற மாதிரி தானே சார் ஆகும்? இல்லம்மா 6ல ராகு இருக்கலாம். 6ல ராகு இருக்கலாம்னு சொன்னீங்க, சூரியனும் இருக்கலாம்னு சொன்னீங்க. ஆமா, 6ல ராகு இருந்ததுன்னா 12ல சூரியன் கேது ஆயிடும்ல சார்? இருக்கட்டும். என்ன அயன சயனத்துல கேது இருந்ததுன்னா ப்ராப்ளம் ஒரு பிரச்சனையும் கொடுக்காது. அயன சயனத்து அங்க கேது இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இவங்களுக்கு அயன சயனத்துல பிரச்சனை. இவங்க அங்க கேது தனக்கு அந்த சுகத்துல இன்பம் இல்லாத மாதிரி ஒரு நடிப்பை கிரியேட் பண்ணுவாரு. அங்க கேது இருந்ததுன்னா எனக்கு இதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி ஒரு நடிப்பு அங்க கிரியேட் ஆகுமே தவிர ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஓவர் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு மனுஷன் தான். ஒரு மனுஷன் அதான் புரியுது. அந்த ஆன்மீகத்தன்மை இருக்கிற மாதிரி ஒரு நடிப்பு இருக்குமே தவிர அதுக்கு ஆக்சுவலா உண்மை இல்லை. இப்ப 6ல் சூரியன் இருந்தால் அடிவயிறு பாதிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அது அந்த 6ஆம் இடத்தை குரு பாக்குற மாதிரி இருக்குமா? இல்ல 6ஆம் இடத்தை குரு பாக்குற மாதிரி இல்ல. குரு நல்ல நிலைமையில இருக்காரான்னு பாருங்க. குரு அந்த ஜாதகத்துல கெட்டு போகாம இருக்கணும். அதே மாதிரி 5ஆம் அதிபதி அந்த ஜாதகத்துல கெட்டு போகாம இருக்கணும். 6ஆம் இடத்தை குரு பாக்குறது நல்லதுன்னு வச்சுங்களேன், குரு பார்க்கலாம்னு வச்சுங்க. அது ஒண்ணு அது ஒரு கான்செப்ட். அதை பத்தி பேசல நம்ம. குரு எந்த விதத்திலையும் இந்த ஜாதகத்துல கெட்டு போகாம இருக்கணும். அதே மாதிரி 5ஆம் அதிபதியும் கெட்டு போகாம இருக்கணும். அப்படி இருந்தாதான் இவங்களுக்கு குழந்தை சீக்கிரமா பிறக்கும். இல்லாட்டி குழந்தை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு 2-3 கர்ப்ப கலைவுகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தை தங்கும். புரியுதுங்களா? புரியுதுங்க. ஓகே, 6ல 2 பேருக்குமே கேது இருக்கலாம். 2 பேருக்குமே 6ல கேது இருக்கலாம். 6ல கேது இருந்ததுன்னா 12ல ராகு இருக்கும். ஓகே, அதே மாதிரி 6ல சந்திரன் இருக்கலாம், 6ல சுக்கிரன் இருக்கலாம், 6ல குரு இருக்கலாம், 6ல புதன் இருக்கலாம், 6ல செவ்வாய் இருக்கலாம், 6ல சனி இருக்கலாம். அவ்வளவுதான். 6ல நம்ம சொன்னதுல 9 கிரகமும் 6ல இருக்கலாம். அவ்வளவுதான். சிம்பிளான கான்செப்ட். 6ல எல்லாருமே இருக்கலாம். ஆனா 6ல ஒரு கிரகம் ஒரு கிரகமோ 2 கிரகமோ இருந்ததுன்னா அது 12ஆம் இடத்தை பார்க்கும். அது அயன சயன விதத்துல அவங்களுக்கு அந்த உணர்வுகளை தூண்டி விடும். ஓகே, அப்ப அடுத்தவங்க வரக்கூடிய ஜாதகத்துல ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த 12ஆம் இடம்ன்றது சமமா 2 பேருக்குமே சமமா இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். அதனால 2 பேருக்குமே அது சமமா இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. அவ்வளவுதான். இதுதான் கான்செப்ட். சார் 6ல் பாவர் இருக்க நன்மை சார். என்னம்மா? இப்ப நீங்க 6ல் பாவர் இருக்கலாம். பாவர் இல்ல, புண்ணியரும் இருக்கலாம், பாவரும் இருக்கலாம். ஓகேங்க சார். 6ஆம் இடம் பாவர் இருந்தா ருகரோணஸ்தானம் நோய் வரும்னு சொல்லுவாங்க சார்.
ஆமாம்மா. இப்ப அதுக்காக 6ஆம் இடம் நமக்கு இல்லாத ஆட்களையோ இப்ப 6ஆம் இடம் வந்து 2 பேருக்குமே செவ்வாய்ன்னு வச்சுங்க. 6ஆம் இடம் 2 பேருக்குமே செவ்வாய். ஓகே, உங்க 6ஆம் இடம் செவ்வாயே அங்க இருக்காரு. உங்களுக்கு வேலை விஷயத்துல அது நல்லது செய்யல. வேலை விஷயத்துல 2 பேருக்குமே வந்து நல்ல வேலைகள் கிடைக்கும். 6ல பவர் இருக்கும்போது அவங்க பலமா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அது நல்ல வேலையை கொடுக்கும். வேலை விஷயத்துல நல்ல வேலைகளை கொடுக்கும். அந்த தசாபுத்தி காலத்துல நோய் வருங்களா சார்? நோய் 6ல இருக்கிற கிரகம் கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல நோயை கண்டிப்பா கொடுக்கும். 6ல இருக்கக்கூடிய கிரகம் கண்டிப்பா நோயை கொடுக்கும். 6ல இருக்கக்கூடிய கிரகம் 8ஓட சேரும்போது நீண்ட கால நோயை கொடுக்கும். 6ல இருக்க கிரகம் 8ஓட சேரும்போது ஆக்சிடென்ட கொடுக்கும். இதெல்லாம் தனியான விதிகள். அது தனியா பலனுக்கு அதை எடுத்துக்குங்க. இப்ப நம்ம திருமண பொருத்தத்துல 6ல வந்து யார் வேணாக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஓகேங்க சார். 6ல யார் வேணாலும் இருக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு 6ல இருக்கிறதுல. சார் வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. இப்ப சிம்ம லக்னமாக இருந்து 6ஆம் இடத்துல குரு ராகு இணைவு அது சிறப்பை தருங்களா? இப்ப குரு வந்து சிறப்பா இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஒருத்தரோட 5ஆம் அதிபதியும் குருவும் சிறப்பா இருக்கணும், மற்ற கிரகமும் பாக்கணும்னு. அப்ப இந்த லக்னத்துக்கு இந்த தன்மை எப்படிங்க சார்? அப்ப அடுத்து வரக்கூடிய நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரே சின்ன கான்செப்ட் என்னன்னா, ஒரு இடத்துல குரு ராகு கேதுவால பாதிக்கப்படும். குரு மட்டும் இல்ல, எந்த கிரகமும் ராகு கேதுவால பாதிக்கப்பட்டதுன்னா வரக்கூடிய ஜாதகத்துல அந்த கிரகம் ராகு கேதுவால பாதிப்படையக்கூடாது. நல்ல நிலைமையில இருக்கணும், ஆட்சி உச்சமா இருக்கணும். இப்ப ஒருத்தருக்கு பாதிச்சிருச்சு, இன்னொருத்தருக்கு பாதிக்காம பாத்துக்குங்க. அவ்வளவுதான். சரி, ஓகே, அவ்வளவுதான். சரி, இன்னொரு சின்ன டவுட். இது நான் ஒரு இடத்துல படிச்சேன். இந்த 5ஆம் அதிபதி இந்த புதனா இருந்து அது திருவாதிரை நட்சத்திரத்துல இருந்தது அப்படின்னா அது கூட ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு ஒரு இது படிச்சேன் சார். அதை பத்தி உங்களோட கருத்து சார்? இல்லம்மா, 5ஆம் அதிபதி புதனா இருந்து அது திருவோண நட்சத்திரத்துல இருந்ததுன்னா, திருவோண நட்சத்திரத்துல 5ஆம் அதிபதி திருவோணம் இல்ல சார், திருவாதிரை. சாரி, திருவாதிரை நட்சத்திரத்துல புதன் இருக்கிறது வந்து ஒரு விதத்துல அது சிறப்பான அமைப்பு. ஏன் சிறப்பான அமைப்பு அப்படின்னா, புதன்றது அறிவுள்ள கிரகம் இல்லையா? புதன்றது அறிவுள்ள கிரகம். திருவாதிரைன்றது நாய். அங்க நாய் வந்து அறிவுள்ள கிரகமா மாறும். அதாவது நாய் வந்து நரியா மாறிடும். நாய் வந்து நிறையா மாறிடும் அப்படின்றதுதான் அங்க கான்செப்ட். அது ஒரு கான்செப்ட். நீங்க சொல்றது வந்து அடுத்து புதன் வந்து தன்னோட வீட்லயே இருக்காரு. தன்னோட வீட்டுல இருக்கிற ராகுவோடய சேர்ந்து இருக்காரு. அப்ப என்ன ஆகும்னா, இவருக்கு காமத்துல அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். காமத்துல அதிகமான இன்ட்ரெஸ்ட்னா வித்தியாசமான, நாய் நிறைய மாறிடுச்சுன்னு வச்சுங்களேன், அது வித்தியாசமான இன்ட்ரெஸ்டா போயிடும். வித்தியாசமான இன்ட்ரெஸ்ட்னா நீங்க சமுதாயத்துல நம்ம வந்து எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றோமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்களா இருக்கலாம். அதுதான். சார் 6ல சூரியன் இருக்கலாமா சார்? நம்ம வந்து சொல்லிட்டோம் 6ல எல்லாரும் இருக்கலாம்னு. சரி, ஓகே சார். 5ஆம் அதிபதி சார் புதனாகி 6ல சூரியனோட சேர்ந்து புதங்களுக்கு இன்னும் குழந்தை இல்லை சார். 5 வருஷம் ஆச்சு. ஆமாமா, 5ஆம் அதிபதி புதன். 5ஆம் அதிபதி புதன். 5ஆம் அதிபதி அங்க சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் பயிர்ப்பார். பாருங்க, நீங்க பாருங்க. 5ஆம் அதிபதி அங்க சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் அடைஞ்சிருப்பாரு. இல்ல வந்து வக்ரமா இருக்கலாம், இல்ல அந்த இடம் திதிசூன்யமா இருக்கலாம், இல்ல அந்த இடத்த பாவகிரகம் வேற ஒரு பாவகிரகங்கள் பார்க்கலாம். இந்த ஒரு வார்த்தை சொன்னீங்க, நரி நாய் அப்படின்னு. அது என்ன கதையா? புராண கதை பேஸ்டா? கதை இல்ல, அது ஒண்ணு இல்ல. சிம்பிளான விஷயம் என்னன்னா, புதன் வந்து புத்திசாலி. அங்க திருவாதிரை வந்து நாயின்னு சொல்றோம். அங்க நாயின்றது நிறைய புத்திசாலி உள்ள ஒரு மிருகமா மாறுதுன்னு சொல்றோம். அவ்வளவுதான். அந்த புத்திசாலித்தனம் அங்க ஏற்படுதுன்னு சொல்றோம். ஆனா அந்த புத்திசாலித்தனம் திருட்டுத்தனத்துக்கு உபயோகப்படுங்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஆமா 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 ஆமா, அதான் சொல்ல வரேன். அதான் சொல்ல வரேன். அப்படி எடுத்துட்டாலும் ராகு என்பது கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ், அதெல்லாம் நல்லா இருக்கும் சார். அதெல்லாம் நல்லா இருக்கும். அவங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் துறையில சூப்பரா வருவாங்க. அவங்க வந்து நெட்வொர்க் சைட்ல நெட்வொர்க் இன்ஜினியரா அவங்க இருந்தாங்கன்னா அவங்க மிஞ்சுறதுக்கு ஆள் இல்ல. ஆனா அந்த திருட்டுத்தனம், அந்த நெட்வொர்க் இன்ஜினியரிங்ல திருட்டுத்தனமும் சேர்ந்து வந்துடும். ஓகே, இந்த சைபர் கிரைம்ஸ் அந்த மாதிரி படிக்க வச்சோம்னா அது நல்லா ஆயிடும். தாராளமா நல்லா வருவாங்க.
அதுல திருட்டுத்தனம் வராம பாத்துக்கணும், அவ்வளவுதான். திருட்டுத்தனம் வந்ததுன்னா நாளைக்கு கம்பி எண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சார் இன்னொரு சந்தேகம், இந்த 6ஆம் இடத்துல செவ்வாய் கேது இணைவு கூட அது ஒரு பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து தனித்த கிரகத்தை மட்டும் தான் சொல்லியிருக்கோம். இப்ப சேர்ந்து இருக்க கிரகங்கள் பாத்தீங்கன்னா 6ல செவ்வாய்க்கு சூரியன், செவ்வாய் சனி சேர்ந்து இருக்க கூடாது, 6ல செவ்வாய் கேது சேர்ந்து இருக்க கூடாது. இந்த மாதிரி அடுத்த கிரகங்கள் சேர்ந்து இருந்ததுன்னா நம்ம அடுத்து வரக்கூடிய ஜாதகத்துல இந்த சேர்க்கைகள் நல்லபடியா இருக்கணும்னு பாருங்க. ஏன்னா 6ன்றது மறைவுஸ்தானம் இல்லையா? இப்ப 6ல செவ்வாய் இருக்கு, செவ்வாயோட கேது இருக்கு. நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஆரம்பத்துல, ராகு கேதுவோட எந்த கிரகங்கள் சேர்ந்து இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய ஜாதகத்துல அந்த கிரகம் நல்லபடியா இருக்கணும். சிம்பிள் கான்செப்ட். ஓகேங்க சார். அவ்வளவுதான். நம்ம இப்ப தனித்த கிரகங்களை பத்தி தான் பேசியிருக்கோம். அங்க கிரக சேர்க்கைகள், ஒரு கிரக சேர்க்கையில 3 கிரக சேர்க்கை எது வேணாலும் இருக்கலாம். நல்ல கிரக சேர்க்கையா இருக்கும்போது பிரச்சனை கிடையாது. இதே கெட்ட கிரக சேர்க்கையா இருக்கும்போது அடுத்து வரக்கூடிய ஜாதகத்துல அந்த கிரகங்கள் நல்லபடியா இருக்கிற மாதிரி அமைச்சுக்குங்க. அவ்வளவுதான். சரி, அடுத்து 10ல ஒருத்தருக்கு எந்த மாதிரி கிரகங்கள் இருக்கலாம்? 10ல வந்து சூரியன் 2 பேருக்கும் இருக்கக்கூடாது. 10ல 2 பேருக்குமே சூரியன் இருந்ததுன்னா தொழில் சார்ந்த விஷயத்துல ஏன்னா 2 பேருக்குமே திக்பலன் நம்ம எடுத்துக்கலாம். திக்பலன் நல்லது தானே சார் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா அங்க வந்து தொழில் சார்ந்த விஷயத்துல 2 பேருக்குமே அங்க வந்து சூரியன் இருக்கும்போது அது பிரச்சனைகளை கொடுக்குது. தொழில் அடிக்கடி மாத்திக்கிட்டு இருக்காங்க. தொழிலை மட்டும் மாத்தல, வீடை மாத்துறாங்க. வீடை மட்டும் மாத்தல, அவங்க ஒரு தொழில் பண்றாங்கன்னா அந்த தொழில் பண்ற இடத்துல இவங்க வந்து அந்த இடத்த வாடகைக்கு தான் எடுத்திருக்காங்க. அது சொந்த இடமா மாறுறதே கிடையாது. அதே மாதிரி இவங்க வந்து வாடகை வீட்டுல அதிகமா இருக்கிறது, 2 பேருக்குமே சூரியன் இருக்கும்போது இவங்க வாடகை வீட்டுல அதிகமா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இவங்க வந்து சொந்த வீட்டுல இல்லாம இருப்பாங்க. அதனால 2 பேருக்குமே 10ல சூரியன் இருக்கக்கூடாது. தொழில் சார்ந்த விஷயத்துல இவங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறது இல்லை, நிரந்தர வருமானம் இல்லை, உறவுகளோட அங்கேருந்து 4ஆம் இடத்தை பாக்குறாங்களா, உறவுகளோட நல்ல உறவுகள் இருக்கிறது இல்லை, தொழில் வியாபாரத்துல முன்னேற்றங்கள் இருக்கிறது இல்லை, அந்த வியாபார ஸ்தாபனம் இவங்களுக்கு வாடகைக்கு தான் இருக்கே தவிர சொந்தமா அமையறது இல்லை. இதனால 10ல 2 பேருக்குமே சூரியன் இருக்கக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? இதேதான் 2 பேருக்குமே 10ல ராகு இருக்கக்கூடாது. 2 பேருக்குமே 10ல ராகு இருக்கக்கூடாது. 2 பேருக்குமே 10ல ராகு இருக்கக்கூடாது. இதேதான். அவங்களுக்கு தொழில் மாற்றம் அதிகமா இருக்கு, வியாபாரம் செய்யக்கூடிய இடத்த மாத்திட்டு இருக்காங்க, அதிக அலைச்சல் இருக்கு, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. நல்ல தொழில் அமைஞ்சாலும் அந்த தொழிலை பாதியிலேயே விட்டுட்டு போயிடுறாங்க. தொழில் நிரந்தரம் இருக்கிறது இல்லை, வியாபாரம் நிரந்தரமா பண்றது இல்லை, எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால கண்டிப்பா 10ல ராகு இருக்கக்கூடாது. சோ 2 பேருக்குமே நார்மலா ஒரு சேயிங் வந்து 10ல ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு பாவின்றது ராகு இருக்கலாம், இல்ல கேது இருக்கலாம், இல்ல வந்து சூரியன் இருக்கலாம். 2 பேருக்குமே நம்ம சொல்றோம். 2 பேருக்குமே இந்த இடத்துல யார் இருக்கலாம்? 2 பேருக்குமே சூரியன் இருக்க கூடாது. ஒருத்தருக்கு தனித்த ஜாதகத்துல இருக்கலாம். தனித்த ஜாதகத்துல இருக்கலாம். தனித்த ஜாதகத்துல ஒருத்தருக்கு இப்ப சூரியன் இருக்கு, இன்னொருத்தருக்கு வந்து கேது இருக்கிற மாதிரி பாத்துக்கலாம், இன்னொருத்தருக்கு வந்து செவ்வாய் இருக்க மாதிரி பாத்துக்கலாம், இன்னொருத்தருக்கு சனி இருக்கிற மாதிரி பாத்துக்கலாம். என்னமா 10ல் கேது இருந்தாலும் இதே மாதிரி தாராளம் 10ல கேது 2 பேருக்குமே இருக்கலாம். 10ல கேது 2 பேருக்குமே இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். 10ல கேது இருக்கும்போது இவங்க வந்து ரொம்ப என்ன சொல்றதுன்னா டீப் திங்கிங் இருக்கும். அந்த தொழில் சார்ந்த விஷயத்துல நல்ல அறிவு உள்ளவங்களா இருப்பாங்க. அதாவது எதையும் அதிகமா ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க 10ல கேது இருக்கும்போது. அது அந்த தொழில் சார்ந்த விஷயத்துல நல்ல ஞானம் உள்ளவங்களா இருப்பாங்க. ஆராய்ச்சி படிக்கக்கூடியவங்க இவங்க 10ல 4ல ராகுவும் 10ல கேதுவும் இருக்கிறவங்க. சார் 10ல குரு இருக்க கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குல்ல சார்? 10ல குரு இருக்க 10ல குரு பதவி போகும் அந்த மாதிரி ஏதோ ஒரு 10ல குரு வரும்போது, அதாவது 10ல குரு கோச்சாரத்துல வரும்போது பதவி பறி போகும். கோச்சாரத்துல குரு ஜனன ஜாதகத்துல இருந்தா சார் இல்லம்மா, 10ல குரு இருக்கும்போது ஜனன ஜாதகத்துல இருந்துன்னா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. 10ல தாராளமா குரு இருக்கலாம். கேந்திராதிபத்திய தோஷம் வந்துடும் 10ல குரு இருக்கும்போது. அது ஒண்ணுதான் ப்ராப்ளம். பட் அதெல்லாம் விட்டுருங்க, தோஷம் எல்லாம் விட்டுருங்க. 10ல குரு இருக்க 2 பாக்குறாரா, 4 பாக்குறாரா, 6 பாக்குறாரா? உங்களுக்கு 2 பார்க்கும்போது வருமானம் வரும், 4 பார்க்கும்போது வீடு அமையும்,
பார்க்கும்போது நோய் நொடிகள் கண்ட்ரோல்ல இருக்கும். தாராளமா 10ல குரு இருக்கலாம். நல்லாவே இருக்காங்க சார். நல்லா பேங்க்ல வேலை பாக்குறாரு. ஆமா, 10ல குரு நல்ல விஷயம். 10ல குரு இருக்கிறவங்களுக்கு 2 பாக்குதா? 2ன்றது வாயால வருமானம், வங்கியில வருமானம். வங்கியில வருமானம் கண்டிப்பா இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ்டு நல்ல இதுதான். இந்த கோயில் ஐயருங்கெல்லாம் கூட அது இல்ல அது வந்து வாய்மொழியே ஏதோ ஒரு மந்திரம் சொல்ற மாதிரி ஒரு ஸ்லோகம் சொல்லி வச்சு போயிட்டாங்க. 10ல குரு இருக்க கூடாது. இல்ல 10ல குரு இருக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லை யாருமே. 10ல குரு வரும்போது அவர் வந்து ஒரு பிரச்சனையை கொடுக்கிறாரு. அது எதுனா கோச்சாரத்துல வரும்போது. இப்போ கோச்சாரத்துல வரும்போது நிறைய பேர் நான் வேலை மாத்தலாமா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு 10ல குரு வருதான்னு பாருங்க. வந்ததுன்னா தாராளமா மாத்திக்கப்பான்னு சொல்லுங்க. அப்படி வேலை மாறுதல் வரும், பறிபோகும்னு சொல்றதுங்கிறது வேற மாதிரி திங்கிங். சொல்றேன் என்னன்னா, இப்ப வேலையில இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 10ல குரு வரும்போது இவங்களுக்கு நல்ல அருமையான வேலைகள் கிடைக்கும். அந்த வேலையை நம்பி இந்த வேலையை விட்டுட்டு நாம அங்க போய் ஜாயின் பண்றேன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த வேலையும் பறி போயிடும். சோ 10ல குரு இருக்கும்போது வேலையில ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். அந்த மாற்றத்தை இவங்க கரெக்டா ஜட்ஜ் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கும் போது அது வந்து பிரச்சனை. அது 10ல குரு கோச்சாரத்துல வரும்போது இப்போ வந்து அவருக்கு வந்து ரிஷபத்துல தான் குரு இருக்கு, சிம்ம லக்னம். சார் நம்ம கான்செப்ட் முடிச்சிடும், அதுக்கப்புறம் பேசுவோம். நோட் பண்ணி ஒரே ஒரு சார், தனித்த குரு இருக்க கூடாதா சார்? இருக்கலாமா? எல்லாருமே இருக்கலாம். தனித்து இருக்கலாம், எல்லாத்துலயும் இருக்கலாம். இப்ப ஜெயலலிதாவுக்கு தனித்துதான் இருந்தது, என்ன பண்ணுச்சு சொல்லுங்க? ஓகே சரி சார். ஓகே நம்ம கான்செப்ட் முடிச்சிரும். அதுக்கப்புறம் ஏன்னா இடையில பேசுறது அடுத்தவங்க இந்த ஆடியோ கேக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் வந்து ஸ்லோ அஃபெக்ட் ஆகுதுன்றாங்க. அதனால நம்ம ஆமா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 10ல கேது இருக்கலாம் அப்படின்னு சொல்ல வந்தேன். 10ல 2 பேருக்குமே கேது இருக்கலாம். 10ல கேது இருக்கும்போது 4ல ராகு இருக்கும். 4ல ராகு இருக்கிறது நல்லதுதான். இவங்க தொழில் சார்ந்த விஷயத்துல அதிக ஞானத்தோட இருக்கிறாங்க, ஆழ்ந்து படிக்கிறாங்க. பிஹெச்டி பண்றதுல இருந்து மற்ற எதா இருந்தாலும் அந்த விஷயத்துல ஞானம் இருக்குன்னு சொல்லலாம். அவங்க பிஹெச்டி படிப்பாங்க படிக்கலன்றதெல்லாம் அடுத்த விஷயம். கண்டிப்பா அந்த தொழில் சார்ந்த விஷயத்துல ஞானம் இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். ஆனா 10ல சந்திரன் இருக்கலாமா? சந்திரன் இருக்கலாம். 10ல கண்டிப்பா சந்திரன் இருக்கலாம். ஆனா சந்திரன் 2 பேருக்குமே 10ல இருக்கும்போது என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, தினசரி வேலைகள் இவங்களுக்கு அமையுது. தினசரி வேலைன்னா இப்ப ஒருத்தர் பால் தொழில் பண்றாங்க, 2 பேருமே சேர்ந்து பால் தொழில் பண்றாங்க. தினசரி ஒரு காய்கறி கடை வச்சிருக்காங்க, அந்த மாதிரி தினசரி மளிகை கடை வச்சிருக்காங்க. இந்த மாதிரி தினசரி உபயோகப்படக்கூடிய ஒரு வேலையை அமைச்சுக்கிறாங்க. இது என்ன ப்ராப்ளத்தை கொடுக்கும்னா, இப்ப திடீர்னு ஒரு மேரேஜ் 2 பேரும் சேர்ந்து போகணும், கடை லீவ் விடணும்னா 2 பேருமே அங்க பால் தொழில் வச்சு பால் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இவங்க கண்டிப்பா அந்த கடையை லீவ் விடவே முடியாது. ஏன்னா அங்க இருக்கிற பொருள் எல்லாமே வந்து கெட்டு போயிடும். இதனால 10ல 2 பேருக்குமே சந்திரன் இருக்கலாம்ன்ற கான்செப்ட். பட் அப்படி அமைச்சிங்கன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி தொழில் அமையும் அப்படின்றத சொல்லிட்டு அமைச்சிருங்க. அதர்வைஸ் கான்செப்ட் வைஸ் 10ல சந்திரன் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 10ல வந்து சந்திரன் இருக்கு. அந்த அம்மாவுக்கும் சந்திரன் இருக்கு, அவருக்கும் சந்திரன் இருக்கு. எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்காங்க. ஆவின் பால் பூத் வியாபாரம் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எங்கேயாவது வெளியூர் பண்ணணும்னா கூட தன் சொந்தக்காரங்களை கூட்டு வந்து அங்க வச்சுட்டு இவங்க வெளியூர் போறாங்க. மொத்தம் பாப கிரகங்கள் 2 பேருக்கு மாறி மாறி இருக்கலாம் 10ல. இருக்கலாமா? அதாவது நான் சொல்ற கான்செப்ட கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. அதாவது 10ல 2 பேருக்குமே ஒரே கிரகம் இருக்கக்கூடாது. சூரியன் இருக்கக்கூடாது, ராகு இருக்கக்கூடாது, சந்திரன் இருக்கலாம்னு சொல்றோம். ஆனா சந்திரன் இருந்ததுன்னா இந்த மாதிரி தினப்படி வேலைகள் அமையுது. கேது இருக்கலாம், இவ்வளவுதான் சொல்றோம் 10ல. அடுத்து 10ல குரு இருக்கலாம், 10ல சனி இருக்கலாம். 2 பேருக்குமே சனி, ஏன்னா காலபுருஷ தத்துவத்துப்படி சனி 10ஆம் இடத்துல தான் இருக்காரு. 10ல 2 பேருக்குமே சனி இருக்கலாம். 10ல 2 பேருக்குமே புதன் இருக்கலாம். 10ல 2 பேருக்குமே சுக்கிரன் இருக்கலாம். இவங்க யார் வேணாலும் இருக்கலாம். ஆனா 10ல செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடாது. 10ல 2 பேருக்குமே செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி 10ல 2 பேருக்குமே குருவும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடாது. 10ல 2 பேருக்குமே சனியும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சேர்ந்து இருக்கக்கூடாது கிரகங்களை நோட் பண்ணிக்கோங்க. 2 பேருக்குமே அப்படி இருந்ததுன்னா அது பணம் சார்ந்த விஷயங்கள், இப்ப குருவும் சனியும் சேர்ந்து இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல, பணம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகளை கொடுக்குது. சனியும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்ததுன்னா இவங்க சுக்கிரன் சார்ந்த விஷயங்கள்ல எல்லா விஷயம், வண்டி வாகனம்
வீடு எல்லா விஷயத்திலையும் ஒரு தொந்தரவுகளை கொடுக்குது. அதனால 2 பேருக்குமே சேர்ந்து செவ்வாயும் சனியும் இருக்கக்கூடாது, குருவும் சனியும் இருக்கக்கூடாது, சனியும் சுக்கிரனும் இருக்கக்கூடாது. அதர்வைஸ் தனித்த குரு இருக்கலாம், தனித்த செவ்வாய் இருக்கலாம், தனித்த சனி இருக்கலாம், தனித்த சுக்கிரன் இருக்கலாம், தனித்த புதன் இருக்கலாம். சனி சுக்கிரன் என்ன பண்ணணும்? சனி சுக்கிரன் வந்து வீடு வண்டி வாகனம் இது விஷயங்கள்ல ஒரு பிரச்சனைகளை கொடுக்குது உங்களுக்கு. அது நல்லபடியா அமையறது இல்ல. ஓகே. சொல்லுங்க சார், வேற என்ன இது வரைக்கும் சொன்னதுல புரியுதான்னு சொல்லுங்க. நம்ம 1, 5, 9 பார்த்துட்டோம், 2, 6, 10 பார்த்துட்டோம். அடுத்து 3, 7, 11 பார்க்க போறோம். 3, 7, 11, 4, 8, 12. என்னங்க? புரியுது சார். புரியுது இல்லையா? ஓகே, வெரி குட். ஓகே, ஃபைன். இப்ப அடுத்து வந்து 3ல எந்த கிரகம் இருக்கலாம், எந்த கிரகம் இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். 3ல வந்து சூரியன் 3ல இருக்கலாமா கூடாதா? ஆனா சூரியன் 3ல இருக்கலாம். ஏன்னா 3, 6, 10 அப்படின்றது உபஜயஸ்தானம் நம்ம சொல்லியிருக்கோம். சூரியனுக்கு அங்க பலம்னு சொல்லியிருக்கோம். அதனால 3ல சூரியன் இருக்கிறது நல்ல விஷயமே. 3ல சூரியன் கண்டிப்பா இருக்கலாம் அப்படின்றத சொல்றோம். அதே மாதிரி 3ல 2 பேருக்குமே சார்? 2 பேருக்குமேமா. ஆமா, நம்ம இருக்கலாம். இப்ப பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே 2 பேருக்கு தான், எதுவுமே தனித்து இல்லை. 2 பேருக்குமே பார்த்து சேர்ந்துதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால 2 பேருக்குமே சூரியன் 3ல இருக்கலாம். 3ல சூரியன் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒண்ணு உபஜயஸ்தானம் நம்ம சொல்றோம், உபஜயஸ்தானத்துல சூரியன் இருக்கலாம்னு சொல்றோம். 3ல இருக்க சூரியன் காலபுருஷ தத்துவத்துப்படி திருமணம் சார்ந்த சிந்தனைகளை அதிகமா கொடுக்கக்கூடியவர், திருமணம் சார்ந்த சிந்தனைகளை கொடுக்கக்கூடியவர். இந்த சிந்தனை வந்து இவங்க வந்து அதிகமாக, அதாவது முயற்சின்னு எடுத்துக்கலாம், திருமணம் சிந்தனை எடுத்துக்கலாம், இல்ல வீரியம்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல விஷயத்தையே கொடுக்கிறார். அதனால 3ல 2 பேருக்குமே இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல வரோம். புரியுதா? சொல்லுங்க. சூரியன் இருக்கலாம், ராகுவும் இருக்கலாம். 3ல வந்து ராகுவும் இருக்கலாம். 2 பேருக்குமே 3ல ராகு இருக்கலாம். ஓகே. 2 பேருக்குமே சூரியன் இருக்கலாம். 2 பேருக்குமே 3ல குரு இருக்கலாம். 2 பேருக்குமே 3ல குரு இருக்கலாம். 2 பேருக்குமே 3ல சுக்கிரன் இருக்கலாம். 2 பேருக்குமே 3ல செவ்வாய் இருக்கலாம். 3ல 2 பேருக்குமே சனி இருக்கலாம். சனியும் செவ்வாயும் சேர்ந்து 3ல இருக்கக்கூடாது. சனியும் செவ்வாய் நம்ம நேத்து பார்த்தோம் இல்லையா? என்ன கான்செப்ட் பார்த்தோம்? 3ல 3ஆம் இடமும் அஃபெக்ட் ஆகி மிதுனமும் அஃபெக்ட் ஆச்சுன்னா, இல்ல பெண்ணுக்கு 3ஆம் இடமும் அஃபெக்ட் ஆகி தனுசும் அஃபெக்ட் ஆச்சுன்னா அப்படின்ற கான்செப்ட் பார்த்தோம். சோ இங்க 3ல் செவ்வாய் காரக பாவனாஸ்தின்றாங்க. இல்லம்மா, 3ல செவ்வாய் காரக பாவனாஸ்தின்றதுலாம் இல்லதான். பட் அது தனித்த கான்செப்ட். நம்ம இங்க பாக்குறது வந்து எதுக்கு பாக்குறோம், திருமணம் சார்ந்த விஷயங்களை பாக்குறோம். அதனால 3ல செவ்வாய் இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்றோம். 3ல் இருக்கும் கிரகம் சனி பார்த்தா அது வேற மாதிரி. நம்ம வந்து சனி பார்வை எதுவும் எடுக்கல. இங்க அந்த கிரகம் இங்க இருக்கலாமா வேண்டாமான்றதான். 3ல சனி இருந்தா தைரிய வீரியம் கெடும், வேலையாட்கள் ஒழுங்கா அமைய மாட்டாங்க அப்படின்னு யார் சொன்னாமா? அப்படின்னு யார் சொன்னா உங்களுக்கு? இல்ல சார், 3ஆம் இடம் ஒரு உபஜயஸ்தானம் சார். அந்த இடம் வந்து சனி பாக்குறது. சனியும் செவ்வாயும் சேர்ந்து எந்த இடத்த பார்த்தாலும் அந்த இடம் கெடும். இப்ப சனியும் செவ்வாயும் சேர்ந்து 3ஆம் இடத்தை பாக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா 3ஆம் இடம் உங்களுக்கு கெடும். சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்க்கலன்னா ஓகே தான். அது நம்ம பாக்குறது இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா தனித்த கிரகம் அங்க இருக்கலாமா கூடாதா அப்படிங்கிறத பாக்குறோம். நம்ம தனித்த கிரகம் அங்க 3ல இருக்கலாமா கூடாதா அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். யாரா இருக்கலாம், யாரா இருக்கக்கூடாது அப்படின்றத பாக்குறோம். தனித்து தான் பாக்குறோம், சேர்ந்து பார்க்கல நம்ம. அதுதான் சொன்னேன். சேர்க்கை வந்து இங்க 3ல அதாவது இவர் சொல்லியிருப்பாரு, சின்னராஜா சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இது வந்து விருச்சிக இலக்கணம். 3ல வந்து செவ்வாய் பலம், 10ஆம் அதிபதி நல்லா இருக்காரு. இவங்க வந்து பெரிய தொழிலதிபர். சோ 3ல செவ்வாய் இருக்கிறது வீரியஸ்தானம், கண்டிப்பா நல்லபடியா உபயோகப்படுது. இவங்க சுய முயற்சியில முன்னுக்கு வராங்க. அதனால 3ல கண்டிப்பா செவ்வாய் இருக்கலாம். 3ல செவ்வாய் இருக்கிறது கண்டிப்பா எந்த விதத்திலையும் பாதிப்பு அடையாது. ஆனா அந்த 3ஆம் அதிபதி
மூணாம் அதிபதி கெட்டு போயிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சகோதரம் சார்ந்த விஷயத்தை நம்ம பேசணும். அது மூணாம் அதிபதி கெடலன்னும் போது சகோதர சார்ந்த விஷயத்துக்கு நம்ம பேசக்கூடாது. இங்க நம்ம மூணாம் அதிபதியா செவ்வாய் எடுக்கல, மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கலாமா கூடாதான்னு தான் பாக்குறோம். எதுக்கு கேட்கணும்னா, அதுக்கு 3ஆம் பாவகத்துல சனி பார்க்கும்போது அது அஃபெக்ட் ஆகுமான்னு தெரிஞ்சுன்னா அந்த மாதிரி ஜாதகம் வந்தா பாக்குறேன். என்ன சொல்றது? சனி பார்க்கும்போது இல்லம்மா, நம்ம சனி இருக்கான்றத பாக்கலாம். சனி பாக்குறத பத்தி பேசவே இல்லைங்க. ஓகே, சனி பாக்குறத பத்தி பேசவே இல்லை. சனி அங்க இருக்கலாமா? சனி இருக்கலாம், தாராளமா இருக்கலாம். 3ஆம் இடத்தை நீங்க சொல்ற கான்செப்ட் பிரகாரம் பாத்தீங்கன்னா என்ன கேட்க வரீங்கன்னா, 3ஆம் இடத்தை சனி பாக்குறாரு, பார்த்தா அது வந்து நன்மையா? 3ஆம் இடத்தை சனி பாக்குறதுனால நன்மை தீமைன்றது இல்ல. 3ல வேற பாவ கிரகங்கள் இருந்து சனி பார்த்தாருன்னா கண்டிப்பா அது தீமைதான். இப்ப லக்னத்துல சனி இருக்காரு, என்னமா போகஸ்தானம்னால அது சப்போஸ் திருமண பொறுத்த பார்க்கும் பாதிக்கும். அதாவது அங்க வந்து வேற கிரகங்கள் இருந்து சனி பார்த்தாருன்னா பாதிக்கும். வேற கிரகங்கள் இல்லாம இப்ப 3ஆம் இடம் இருக்கு, 3ஆம் இடம் வந்து திதிசூன்யம் ஆயிடுச்சு, 3ஆம் அதிபதி கெட்டு போயிட்டாரு, 3ஆம் அதிபதி கெட்டு போன 3ஆம் அதிபதியும் 3ஆம் இடத்தையும் சனி பாக்குறாரு, கண்டிப்பா அது பிரச்சனைகள் கொடுக்கும். இல்ல 3ஆம் இடத்துல கேது இருக்காரு, கேது இருந்து 3ஆம் இடத்துல கேது இருந்து 3ல சனி இருக்காரு, சனி 3ஆம் இடத்தை பாக்குறாரு, ரெண்டுமே அலிகிரகம், அப்ப பிரச்சனை கொடுக்கும். சோ கிரக சேர்க்கைகள்னு வரும்போது கண்டிப்பா அது பிரச்சனைகளை தான் கொடுக்கும். நம்ம இங்க கிரக சேர்க்கைகள் பார்க்க தனித்த புதன், தனித்த சந்திரன், தனித்த கேது, தனித்த சனி அப்படின்னு பார்க்க வரோம். ரெண்டு பேருக்குமே இங்க 3ல சூரியன் இருக்கலாமா? இருக்கலாம். சூரியன் ராகு இருக்கலாமா? இருக்கலாம். கேது இருக்கலாமா? இருக்கலாம். அப்புறம் 3ல வேற என்ன, சந்திரன் இருக்கலாமா? இருக்கலாம். ஆனா இங்க ஒரே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. 3ல சூரியன் இருந்தாலும் சரி, 3ல ராகு இருந்தாலும் சரி, 3ல கேது இருந்தாலும் சரி, 3ல சந்திரன் இருந்தாலும் சரி, இவங்களுக்கு தன்னை விட வயது ஜாஸ்தியான அவங்க மேல ஒரு நாட்டம் வருது. அவங்க வீரியம் அதிகமாறதுனால தன்னை விட வயது அதிகமான, அது வந்து இது ஒரு விதியை மட்டும் வச்சுக்கிட்டு சொல்லிடாதீங்க. இதை வந்து உங்களுக்கு உபயோகப்படுத்திக்கங்க. மற்ற கிரக அமைப்புகளையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த முடிவுக்கு வாங்க. பட் இந்த 4 இந்த விதியை 3ல சூரியன் இருக்காரா, டக்குன்னு வந்து இவங்களுக்கு வேற தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிடாதீங்க. வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்றத நீங்க யோசிச்சு வச்சுக்கோங்க. இத ஆராய்ச்சி பண்ணுங்க. அது மற்ற கிரக அமைப்பை வச்சுக்கிட்டு இது உண்டா இல்லையான்னு டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பலன் எடுங்க. பட் இதுக்கு சூரியன், ராகு, கேது, சந்திரன். சந்திரங்கிற பொழுது வளர்வரை தேய்வரை ரெண்டு சந்திரன் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ராகு இருக்கு சார். அந்த மாதிரி நீங்க சொன்ன கான்செப்ட் அதுக்கு அப்ளை ஆகும். வெரி குட் சார், தேங்க்யூ சார். சூரியன், ராகு, சந்திரன் வேற சார்? சூரியன், ராகு, சந்திரன், கேது. நீங்க சொன்னது வந்து 3ல சூரியன், ராகு, கேது, சந்திரன் சொன்னீங்க. இது வந்து ஆண்களுக்கு தான் வயது முதிர்ந்தவர்கள் மேல நாட்டம் வருமா, இல்ல பெண்களுக்கு எப்படிங்கய்யா? பெண்களுக்கும் தான். ஆனா இந்த ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு சொல்லிடாதீங்கன்னு தான் சொல்றேன். இந்த ஒரு அமைப்பை மட்டும் வச்சுக்கிட்டு சொல்லிடாதீங்க. பெண்களுக்குன்னு வயது குறைந்தவர்கள் மேல நாட்டம் வரும்னு அந்த மாதிரி எதுவும் எடுத்துக்கலாம். வயது குறைந்தவர்கள், வயது அதிகமானவர்கள் மேல நாட்டம், அதாவது 11 வரும்போது அது மூத்தவர்கள் எடுத்துக்கலாம், 3 வரும்போது இளையவர்கள் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சோ 11 இதே கான்செப்ட் வரும், நான் சொல்றேன். பட் 3ல வந்து இவங்களுக்கு தன்னை விட வயது அதிகமான, தன்னை விட வயது ரொம்ப கம்மியான உங்க மேல நாட்டங்கள் இருக்கும் அப்படின்றத எடுத்துக்கலாம். பட் இது ஒரு கான்செப்ட் மட்டும் வச்சு எடுத்துக்கூடாது. ராகுக்கு எதுக்கள் 8ஆம் இடத்துல ராகு சம்பந்தம் மற்ற கான்செப்டையும் நம்ம பார்த்துக்கணும். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா 3ல குரு, சுக்கிரன், சனி, செவ்வாய், புதன், இவங்க 5 பேருமே அங்க இருக்கலாம், 3ல இருக்கலாம். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா 3ல தனித்த புதன் ஒருத்தருக்கு இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு புதன் வந்து யாரு கூடயாவது சேர்ந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒருத்தருக்கு புதன் வந்து தனித்து இருக்கு, இன்னொருத்தருக்கு புதன் வந்து சூரியனோட சேர்ந்து இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கணும். அவ்வளவுதான். அதே மாதிரி ஒருத்தருக்கு சனி இருக்கு, இன்னொருத்தருக்கு வேறு கிரகம் இருக்க மாதிரி பார்த்துங்க. சனி 3ல இருக்கு, இன்னொருத்தருக்கும் அங்க சனி அங்க வர்றதுன்றது நல்ல அமைப்பு இல்லை. அதே மாதிரி ஒருத்தருக்கு சனி இருந்து அந்த இடத்துல இன்னொருத்தருக்கு செவ்வாய் வர்றதும் நல்ல அமைப்பு இல்லை. இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. 3ல
3ல நம்ம என்ன சொல்றோம்? சுக்கிரன் இருக்கலாம், குரு இருக்கலாம், சனி இருக்கலாம், செவ்வாய் இருக்கலாம், புதன் இருக்கலாம். இவங்க 5 பேருமே 3ல இருக்கலாம். அதாவது நம்ம 3ல வந்து சூரியன் வந்து இருக்கலாம்னு சொல்லிட்டோம், 3ல வந்து ராகு இருக்கலாம்னு சொல்லிட்டோம், 3ல வந்து கேது இருக்கலாம்னு சொல்லிட்டோம், 3ல வந்து சந்திரன் இருக்கலாம். இந்த 4 கிரகங்களும் நம்ம எக்ஸப்ஷன்லாம் என்ன எப்படி இருக்குன்றத சொல்லிட்டோம். ஓகே. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 3ல குரு இருக்கலாம், 3ல சூரியன் அதாவது சுக்கிரன் இருக்கலாம், 3ல புதன் இருக்கலாம், 3ல சனி இருக்கலாம், 3ல செவ்வாய் இருக்கலாம். ஆனா ஒருத்தருக்கு செவ்வாய் 3ல இருந்து அடுத்தவங்களுக்கு சனி அங்க இல்லாம பாத்துக்குங்க. அதே மாதிரி சனி செவ்வாய் சேர்ந்து 3ல இருந்ததுன்னா அடுத்தவங்களுக்கு அந்த சனி செவ்வாய் அங்க இல்லாம பாத்துக்குங்க. புரியுதுங்களா? ஒருத்தருக்கு புதன் அங்க இருக்கு, அடுத்தவங்களுக்கு தனித்த புதனா இல்லாம அங்க சூரியனோடயோ சுக்கிரனோடயோ இருக்கிற புதனா அமைச்சுக்குங்க. தனித்த புதன் தான் இன்னும் இருக்கு. புதன் சூரியனா சார்? புதன் சூரியன், இல்ல புதன் சுக்கிரன், இல்ல புதன் குரு, புதன் சந்திரன், எப்படி வேணாலும் இருக்கட்டும் சார். ஓகே. எந்த மாதிரி இருக்க மாதிரி தனித்த புதனா இல்லாம பாத்துக்குங்க. 3ல புதன்றது கொஞ்சம் காலபுருஷ தத்துவத்துப்படி அதிகமான வீரியமுள்ள ஒரு கிரகம். அங்க வீரியத்தை அதிகமா கொடுத்துரும், வேற மாதிரி சிந்தனைகளையும் கொடுத்துரும். அந்த சிந்தனைகளை தவிர்க்கிறதுக்கு தான் தனித்த புதனை நம்ம அவாய்ட் பண்றோம். ஓகே. ஸோ இது வரைக்கும் 3 புரிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து 7க்கு போவோம். 7 வந்து கொஞ்சம் டஃப்பான. ஒரு இது 3ல புதன் தனித்த புதன் இருக்கு, ஆனா மற்றவருக்கு சனி இருந்தா சேர்த்தக்கூடாதா? தாராளமா சேர்க்கலாம். சனி தாராளமா சேர்க்கலாம். நம்ம சனி இருக்கும்போது செவ்வாய் தான் சேர்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். சரிங்க சார். சனி தாராளமா இருக்கலாம். ஓகே. அடுத்தவங்களுக்கு 7ல சூரியன் இருந்தா என்ன ஆகும்? ஒருத்தருக்கு 7ல சூரியன் ஆமா ஆமா ஆமா. இப்ப ஒருத்தருக்கு 7ல செவ்வாய் இருக்கு, ஒருத்தருக்கு 7 எந்த லக்னமா இருந்தாலும் சரி, இது இந்த லக்னம் அந்த லக்னம் இல்ல, எந்த லக்னமா இருந்தாலும் ஒருத்தருக்கு 7ல செவ்வாய் இல்ல சூரியன் 7ல சூரியன் இருக்கு அப்படின்னா 7ல சூரியன் இருக்கும்போது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்துல அதாவது அப்பா வழியிலயோ தாத்தா வழியிலயோ சித்தப்பா வழியிலயோ ஏதோ ஒரு வழியில இருதார யோகங்கள் ஏற்கனவே இருந்திருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் 7ல சூரியன் அமையுது. இதுதான் வந்து கான்செப்ட். ஓகே. இதை எப்படி நல்லிஃபை பண்றதுன்னா வரக்கூடிய பெண் ஜாதகத்துல 7ல சூரியன் இருக்க மாதிரி அமைச்சிருங்க. ஸோ சிம்பிளான விஷயம். ஒருத்தருக்கு 7ல சூரியன் இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு 7ல சூரியன் இருக்கணும். அவ்வளவுதான். ஸோ சூரியன் 7ல இருக்கும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஆணா இருந்ததுன்னா 29 வயசுக்கு மேல கல்யாணம், பெண்ணா இருந்ததுன்னா 26 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம். இது வந்து ஃபர்ஸ்ட் ரூலு. செகண்ட் ரூலு, ஒருத்தருக்கு 7ல சூரியன் இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்க குடும்பத்துல யாருக்கோ ஒருத்தருக்கு இருதார யோகங்கள் இருந்திருக்கும். அவங்க தந்தைக்கோ இல்ல வந்து சித்தப்பாக்கோ இல்ல அவங்க பிள்ளைக்கோ யாரோ ஒருத்தருக்கு குடும்பத்துல இருதார யோகம் இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ஜாதகருக்கு இருதாரமா அமைஞ்சிரும். இதுதான் கான்செப்ட். இதை எப்படி நல்லிஃபை பண்றது? அதாவது ஃபியூச்சர்ல யாருக்குமே 7ல அவங்க குடும்பத்துல 7ல சூரியன் வராத மாதிரி நம்ம அமைக்கணும்னா ஒரே ஒரு கான்செப்ட் என்னன்னா, வரக்கூடிய பெண் ஜாதகத்துல 7ல சூரியன் இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. அப்படி 7ல சூரியன் இல்லாம நீங்க அமைச்சாலும் அது விட்டு வைக்கிறது இல்ல. அடுத்த சூரியனோட சேர்ந்து ஒரு பொண்ணை நீங்க சேர்க்கிற வரைக்கும் திருப்பி 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 மறு திருமணத்துக்கு உங்களுக்கு வழிகாட்டிட்டு இருக்கும். 2 பேருக்கு 7ல சூரியன் இருக்கலாமா சார்? அதுதான் சொல்ல வரமா. சிம்பிள், அவ்வளவுதான். இருக்கலாம். 7ல சூரியன் 2 பேருக்கு இருக்கலாம். சிம்பிளான விஷயம், அவ்வளவுதான். அடுத்து பாத்தீங்கன்னா இது எப்படி நல்ல என்ன 2 பேருக்கும் அதே ப்ராப்ளம் தான் இருக்கு. இது எப்படி கேன்சலேஷன்? அது கேன்சலேஷன் போது இப்ப இவங்க 7க்கு ஏன் சூரியன் உள்ள அமைப்புனா, இவங்க போன ஜென்மத்துல இவங்க பெண்களுக்கு செஞ்ச கொடுமையினாலேயோ இல்ல பெண்களுக்கு இருதாரம் பண்ண ஏதோ ஒரு விஷயங்கள்னால இவங்களுக்கு உள்ள ஒரு இந்த மாதிரி யோகங்கள் அமையுது. ஓகே, இது ஒண்ணு. 2வது, 7ல ஒரு பெண்ணுக்கு சூரியன் இருக்கு அப்படின்னா இந்த பெண்ணுக்கு மாங்கல்ய தோஷமோ இல்ல இந்த பெண்ணுக்கு வரக்கூடிய 2ஆம் தாரமோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கும். ஸோ இவங்க என்ன பண்றாங்க, இந்த பொண்ணு ஏற்கனவே வந்து சூரியன் இருக்கிறதுனால இந்த அமைப்பை இதை நல்லிஃபை பண்றதுக்காக தான் இந்த பெண்ணு வந்து இவங்க ஜாதகத்துல ஒட்டுது. இது வந்து ஏற்கனவே இவங்க
இந்த பெண்ணுக்கோ இந்த பெண்ணோட வம்சத்துக்கோ செஞ்ச துரோகங்கள் இந்த பெண் மூலியமா இங்க நம்ம வந்து சார்ட் அவுட் பண்றோம். அந்த மாதிரி பெண்ணு தான் இங்க அமைஞ்சதுன்னா இவருக்கு அடுத்த திருமணத்தை கொடுக்கறது இல்லை. அப்படி இல்லாம 7ல சூரியன் இல்லாத ஒரு ஜாதகத்தை இவர் அமைச்சாருன்னா கண்டிப்பா அடுத்த அந்த பெண்ணுக்கு மரணமோ இல்ல பிரிவினைகளோ ஏற்படுது. அடுத்த பெண்ணை வந்து அவர் தேடுற மாதிரி அமையுது. நிறைய பேர் 2வது திருமணம் வேண்டான்னு உட்கார்ந்துட்டு இருக்கவங்களும் இருக்கிறாங்க. சார் இப்ப ஆல்ரெடி அவங்க ஃபேமிலில 2 திருமணம் முடிஞ்சிருச்சு, அந்த பொண்ணுக்கான சூரியன் 7ல இருக்கு, அப்ப ஆப்போசிட்ல இல்லாம மேட்ச் பண்ணலாமா? இல்ல 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 எனக்கு குடும்பத்துல இருக்கு, இல்ல குடும்பத்துல நடந்தாலும் நடக்காட்டாலும் ரெண்டுமே 7. அதை நலிஃபை பண்றதுக்கு தான் நம்ம வந்து இங்க 7ல இன்னொருத்தர் சூரியன் இருக்க மாதிரி பார்க்க சொல்றோம். ஏன்னா 2 பேருமே மைனஸ் மைனஸ் பிளஸ்ன்ற மாதிரி 2 பேருமே ஒரே அமைப்புல வந்துடுறாங்க. அவங்க 2 பேருமே ஒரே மாதிரி அமைக்கும் போது மட்டும் சொல்ற கருத்தை ஒத்துக்கலாங்க சார். ஆனா இப்ப லவ் மேரேஜ் ஒருத்தருக்கு அவங்களுக்கு 7ல சூரியன் இருக்குது, அவங்க லவ் பண்றவங்களுக்கு 7ல சூரியன் இல்ல, ஆனா இவங்களத்தான் நான் பண்ணிக்குவேன் போது என்ன செய்ய முடியும் சார்? உங்க விதி அப்படிதான்மா அப்படின்னு சொல்லிடுங்க. இந்த மாதிரி அமைப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிடுங்க. சொல்லிட்டீங்கன்னா அதை வந்து அவங்க கொஞ்சம் மியூட் போட்டுங்க அப்புறம் பேசலாம். ஓகே ஓகே, சவுண்ட் அதிகமா இருக்கு பாருங்க. ஓகே, இப்ப என்னன்னா உங்க விதி எப்படிதான் இது இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்றத நீங்க சொல்லிடுங்க. அவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க பண்ணலன்றது வேற விஷயம். நம்ம சொல்றது நம்ம சைடு நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க. ஏன் ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க? நாம அவங்களுக்கு நல்லபடியா வழிகாட்டுவோன்ற எண்ணத்துல வராங்க. இவங்களுக்கு வழிகாட்ட வேண்டியது நம்மளோட கடமை. அதனால சொல்லும் போது நீங்க 7ல சூரியன் இதை பத்திலாம் எதுவும் பேச வேண்டாம். உங்களுக்கு உங்க ஜாதக அமைப்பு பிரகாரம் 2 திருமணங்கள் இருக்கு, நீங்க பண்ணிக்கிட்டாலும் நீங்க பிரிஞ்சு போற அமைப்புகள் இருக்கு, நீங்க உங்களுக்குள்ள அனுசரிச்சு போய்க்குங்க அப்படின்னு சொல்லிடுங்க. அவங்க நல்லபடியா இருந்தாங்கன்னா விதி 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 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா 90% இது வந்து வாய்ப்புகள் கம்மி தான். பெண்ணுக்கு இருந்தாலும் 2 திருமணம், ஆணுக்கு இருந்தாலும் 2 திருமணமா சார்? கண்டிப்பாமா. சொல்லுங்க சார். அதாவது நீங்க சொன்னபடி குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு இருதார யோகம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா. அப்போ பார்க்கும் பொழுது இந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒரு இருதார யோகம் கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்துன்னா சேர்க்கலாமா? இல்ல 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 இவங்க அந்த மாதிரி இருக்கு, இது கண்டினியூ ஆயிட்டு இருக்குன்றதான் சொல்லுது. 7ல சூரியன் இருக்கிறது வந்து இவங்க குடும்பத்துல இருதாரம் இருக்கு, இது கண்டினியூ ஆக போகுது, இது இவங்க பரம்பரையில இது கண்டினியூ ஆக போகுது அப்படின்றத சொல்றதுதான் இந்த அமைப்பு. இந்த அமைப்பை நல்லிஃபை பண்றதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம், 7ல இன்னொருத்தருக்கு சூரியன் இருக்கிற மாதிரி பார்த்து அமைச்சிட்டீங்கன்னா அவங்களுக்கு நல்லிஃபை ஆயிடுது. இவங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த அமைப்பு வர்றதில்லை. அதாவது ஒரு தோஷத்துக்கு இன்னொரு தோஷம் ஈக்குவல் ஆறது இல்லை, எக்ஸப்ட் செவ்வாய் தோஷம். ஆனா இந்த மாதிரியான சூரிய தோஷம்னு எடுத்துட்டா ஒரு சூரிய தோஷம் இன்னொருத்தர் நண்பர் கேட்ட மாதிரி எப்படி வந்து ஈக்குவலைஸ் ஆகும்ன்றது தெரியல. ஓகே, இது வந்து காலபுஷ தத்துவப்படி 7ல சூரியன் வந்து நீசமாறாரு. ஆமா, ஓகே, 7ல சூரியன் நீசமாறாரு. ஸோ 7ல சூரியன் நீசமாற இடத்துல நம்ம என்ன சொல்றோம், இதே அமைப்பு இருக்கும்போது அது திருமணம் சார்ந்த விஷயத்துல ஒரு பிரச்சனைகளை கொடுத்துருதுன்னு சொல்றோம். அந்த பிரச்சனைகள் அடுத்தவங்களுக்கு வராம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்துனீங்கன்னா அது வராது அப்படிங்கிறது தான் இங்க வந்து பாயிண்ட். அதாவது என்னுடைய அடுத்த பகுதி, எந்தெந்த தோஷங்களுக்கு இப்படி ஈக்குவலைஸ் ஆகும், எந்தெந்த தோஷங்களுக்கு ஈக்குவலைஸ் ஆகும். சூரியனுக்கு மட்டும் நம்ம சொல்றது மட்டும் இப்ப சூரியனுக்கு மட்டும்தான் இந்த ஈக்குவலைஸ் பண்றதுக்கு சூரியன் இருக்கணும்னு சொல்றோம். மற்ற எல்லா விஷயத்துக்கும் நம்ம சொன்னது என்னன்னா, ஒரு கிரகம் கெட்டு போயிருந்துன்னா அடுத்த கிரகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஆனா 7ல இருக்கிற சூரியன் தாரதோஷத்தை கண்டிப்பா கொடுக்கிறார். அந்த தாரதோஷத்தை அவாய்ட் பண்றதுக்கு 7ல சூரியன் இருக்க மாதிரி அமைங்க. இது சூரியனுக்கு மட்டும்தான் இந்த விதி. அதாவது 7ல இருக்க சூரியனுக்கு மட்டும்தான் இந்த விதி. மற்ற எங்க சூரியன் இருந்தாலும் இந்த விதி இல்லை. மற்ற இடத்துல நம்ம எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா சூரியன் வந்து 1ல இருந்தாலும் சரி, மற்ற இடத்துல இருந்தாலும் சேர்க்காதீங்கன்னு சொல்லியிருக்கோம். இங்க 7ல இருக்கும்போது மட்டும் இந்த விதி. ஹஸ்பண்ட் 7ல சூரியன் சார், எனக்கு லக்னத்துல சூரியன். ஓகே, லக்னத்துல சூரியன். பட் உங்க சூரியனை குருவோ யாரோ பாக்குறாங்களான்னு பாருங்க. இல்ல உங்க யாரும் உங்க லக்னத்தை மட்டும் இல்ல, உங்க 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி இல்ல உங்க குருவை உங்க ஹஸ்பண்டோட குரு பாக்குதான்னு பாருங்க. இது இல்லாம கண்டிப்பா
உங்க வழியிலயோ இல்ல ஹஸ்பண்ட் வழியிலயோ இருதாரங்கள் இருக்கும். அது இருக்கு, எங்க அப்பாவுக்கு இருதாரம். அவ்வளவுதான். இது நல்லிஃபை ஆறதுக்கு, இது அடுத்த தலைமுறைக்கு ஜெனரேஷன் நம்ம எடுத்து போகாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்புல நம்ம பண்ணிட்டோம்னா கண்டிப்பா அடுத்த ஜெனரேஷனுக்கு இது வர்றதில்லை அப்படிங்கறதா ரூல். அப்ப அவங்க சொல்ற மாதிரி நல்ல புரியுது. சொல்லுங்க சார். 7 சூரியன், இந்த மேடம் 7 சூரியன், இன்னொருத்தருக்கு லக்னத்துல சூரியன். இல்ல இவங்க சொல்ற அமைப்பு வந்து நம்ம வந்து அவங்க ரெண்டு ஜாதகத்தையும் வாங்கி ஃபுல்லா அனலைஸ் பண்ணி அது ஏன் அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்ம கான்செப்ட் 7ல சூரியன்னா 2, 4, 7, 8ல சூரியன் இருக்கிறத சேர்க்கலாம் சொல்லி முதல்ல இல்ல நம்ம அந்த கான்செப்டுக்கே போல. நம்ம வந்து 7ல சூரியன் இருந்ததுன்னா 7ல சூரியன் இருக்க மாதிரி அமைங்க அப்படின்னு சொல்றோம். அப்படி இருந்ததுன்னா இவங்களுக்கு இருதாரங்களை கொடுக்குது, இல்ல இவங்க ஃபேமிலியில இருதாரம் அப்படின்றது கண்டினியூ ஆகுதுன்னு சொல்றோம். இருதாரம்ன்றது கண்டினியூ ஆகுது. இவங்களுக்கு இப்ப குழந்தைகள் இருந்ததுனாலோ இல்ல நான் சொல்ற தப்பா எடுத்துக்காதீங்க, வேற அடுத்த ஜெனரேஷன்ஸ் வரும்போது அந்த இருதாரம் அப்படின்றது கண்டினியூ ஆகுது. அதை நல்லிஃபை பண்றதுக்கு நம்ம இப்பயே என்ன சொல்றோம், 7ல சூரியன் உள்ள ஒரு பொண்ணையோ ஆணையோ சேர்த்துருங்கன்னு சொல்றோம். அவ்வளவுதான். இப்ப 7ல குரு கண்டிப்பா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா சார்? இல்லம்மா யாருமே சொன்னா 7ல குரு இருக்கக்கூடாது. 7ல கண்டிப்பா குரு இருக்கலாம். 7ல குரு பாதகாதிபதியா, இதேதான் நான் உதாரணத்தை அடிக்கடி சொல்றேன். ஜெயலலிதாக்கு 7ல குரு தான் இருந்தது, என்னாச்சு? மத்த எல்லா சுகத்தையும் கொடுத்தது இல்லையா? பாதகாதிபதியா இருக்கும்போது அங்க திருமணத்தை கொடுக்கல, அவ்வளவுதான். அவங்க 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் கெட்டு போயிருக்கிறதுனால அங்க பிரச்சனைகள் வந்தது இல்லையா? 2ல அவங்களுக்கு சனி, 2ல சனி இருந்ததுன்னா என்ன அவங்க சொல்லுங்க. 2ல சனி இருக்கவங்க நான் இப்ப வகுப்பு ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், 2ல சனி இருந்தாலும் சரி, 2ல சனி இருந்து செவ்வாய் பார்த்தாலும் சரி, 2ல சனி இருந்து பாவகிரகங்கள் பார்த்தாலும் சரி, இவங்களுக்கு கண்டிப்பா ஒரு குடும்பம் அமைவதில் தாமதம் அமையாதுன்னு சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு 2ல சனி, அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நம்ம எடுக்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு அம்மாக்கு வந்து 7ல சனி வந்து அவங்க உபய லக்னமா இருக்கனாலதாங்க பாதிப்பா இருந்துச்சு. இப்ப மத்த உபய லக்னம் இல்லன்னா அவங்களுக்கு அது பிரச்சனை வராது இல்லையா? வராதுமா. தரம் சிரம்க்கு ப்ராப்ளம் இருக்காது. வராது. உபயம்க்கு மட்டும் தான் 7ல குரு கொஞ்சம் தொல்லை கொடுக்கும். கண்டிப்பா. ஓகேங்க, நன்றி. உபயத்துக்கு 7ல குரு தொந்தரவு கொடுக்கல. அவங்களுக்கு திருமணத்தை பண்ணி வச்சது இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? திருமணத்தை பண்ணி வச்சது, ஆனா திருமணம் நினைக்கல. அது காரணம் வந்து 2ல இருந்த சனி. ஓகே. அடுத்து வந்து நம்ம வந்து 7ல வந்து இது பார்த்தோம். அதுக்கு அடுத்தது உபய லக்னமாகி 7ல் சூரியன் இருந்தால் கண்டிப்பா அவங்களுக்கும் 7ல சூரியனோ இல்லது ராகுவோ இருக்கிற மாதிரி அமைப்பை ஏற்படுத்துங்க. அப்படி ஏற்படுத்தினீங்கன்னா அவங்களுக்கு இருதாரம் அமைப்பு வர்றதில்லை. இல்லாட்டி உபய லக்னத்துக்கு நம்ம இந்த மற்ற லக்னங்களுக்கு 7ல சூரியன் இருந்ததுன்னா ஓகே, நம்ம வந்து இன்னொருத்தருக்கு 7ல சூரியன் இல்லைன்னா இருதார அமைப்பு கொடுத்துருன்னு சொன்னோம். அது இருதார அமைப்பு கொடுக்குது, அவங்க ஃபேமிலியில யாருக்கோ இருக்கு, இல்ல ஃபேமிலியில அப்படியே கண்டினியூ ஆகுது, அது வேற விஷயம். அந்த ஜாதகருக்கு அது ஏற்படுதான்னா ஒரு சில விஷயங்கள் நேரங்களில் ஏற்படுறதுல ஒரு சில விஷயங்கள ஏற்படுது. ஆனா உபய லக்னமாகி 7ல் சூரியன் அல்லது ராகு இருந்தால் அடுத்து வரக்கூடிய கலத்திரத்துக்கு அதே அமைப்பு சூரியனோ ராகுவோ இருக்கிற மாதிரி பாத்துங்க. ஒருத்தருக்கு சூரியன் இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு ராகு இருக்கலாம், ஒருத்தருக்கு ராகு இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு சூரியன் இருக்கலாம். இந்த மாதிரி இருந்து அமைச்சிங்கன்னா அவங்களுக்கு இருதாரம் வர்றதில்லை. இல்லாட்டி கண்டிப்பா இருதாரம் கொடுத்துருது. இதுதான் கான்செப்ட். இது புரியுதான்னு பாருங்க. நம்ம 7ல சூரியன் அப்படின்றது இப்ப சார் கேட்ட மாதிரி பாத்தீங்கன்னா மற்ற லக்னங்களுக்குலாம் நம்ம வந்து செவ்வாய் தோஷம் எடுக்கல, இந்த சூரிய தோஷம் மட்டும்தான் எடுக்கணும். இது சூரியனுக்கு மட்டும்தான் அந்த அமைப்பு, மற்ற யாருக்கும் இந்த அமைப்பு இல்லை. புரியுதுங்களா? ஓகே. 7ல மற்றபடி பாத்தீங்கன்னா குரு இருக்கலாம், 7ல வந்து சந்திரன் இருக்கலாம், 7ல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா வேற என்ன கிரகம் இருக்கலாம், 7ல வந்து சுக்கிரன் இருக்கலாம், 7ல வந்து தனித்த செவ்வாய் 7ல செவ்வாய் 2 பேருக்குமே இருக்கக்கூடாது, 7ல 2 பேருக்குமே சனி இருக்கக்கூடாது, 7ல 2 பேருக்குமே செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடாது. இந்த கான்செப்டை எடுத்துக்கோங்க. ஓகே. 7ல இப்ப வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சூரியன் இருந்ததுன்னா சூரியன் இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க, ராகு இருந்ததுன்னா ராகு இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. 7ல 2 பேருக்குமே கேது இருக்கலாம். நம்ம ஏற்கனவே லக்னத்துல ராகு இருக்கலாம்னு பார்த்து, ஒருத்தருக்கு ராகு இருக்கலாம்,
இன்னொருத்தருக்கு கேது இருக்கலாம்னு பார்த்துருக்கோம். 7ல 7ல 2 பேருக்குமே கேது இருக்கக்கூடாது. 7ல 2 பேருக்குமே கேது இருந்ததுன்னா லக்னத்துல ராகு வந்துடும். அதனால 7ல கேதுவும் இருக்கக்கூடாது, 2 பேருக்குமே இருக்கக்கூடாது. 7ல 2 பேருக்குமே செவ்வாய் இருக்கக்கூடாது, சனி இருக்கக்கூடாது. செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷம் சரியா? 7ல 2 பேருக்குமே செவ்வாய் இருக்கக்கூடாது, 7ல இருக்கக்கூடாது. செவ்வாய் தோஷம் இல்லைங்களா? இல்லம்மா. நம்ம செவ்வாய் தோஷம் நீங்க எடுக்கவே இல்லையம்மா. நம்ம செவ்வாய் பாதிப்படைஞ்ச செவ்வாய் தான் எடுக்கிறோம் இல்லையா? அதனால இங்க 7ல 2 பேருக்குமே செவ்வாய் இருக்கக்கூடாது. 7ல 2 பேருக்குமே சனி இருக்கக்கூடாது. 7ல 2 பேருக்குமே குரு இருக்கலாம், சுக்கிரன் இருக்கலாம், புதன் இருக்கலாம். அவ்வளவுதான் 7ல பொறுத்த வரைக்கும். இது புரியுதான்னு சொல்லுங்க. இதுக்கு அடுத்த கான்செப்ட் நம்ம போயிடலாம். புரியுது. ஓகே, ஃபைன். 7ல் சூரியன், 7ல் கேது, 7ல் செவ்வாய், இல்லம்மா, 7ல் ஒரு நிமிஷம். 7ல சூரியன் இருந்ததுன்னா சூரியன் அதே போல சூரியன் வைக்கிறோம். இருக்கணும். அதே மாதிரி 7ல ராகு இருந்ததுன்னா சூரியனோ ராகுவோ இருக்க மாதிரி பாத்துக்குங்கன்னு சொல்லி பாக்குறோம். 7ல கேது கூடாது, 2 பேருக்குமே 7ல கேது கூடாது. அதே மாதிரி 7ல செவ்வாய் 2 பேத்துக்கு இருக்க கூடாது. 7ல 2 பேருக்கும் சனி கூடாது. 7ல குரு இருக்கலாம், சுக்கிரன் இருக்கலாம், புதன் இருக்கலாம். 7ல சந்திரனும் இருக்கலாம். சந்திரன் இருக்கும்போது ஒரு சிலருக்கு 7ல சந்திரன் இருக்கும்போது கண்டிப்பா பாதிப்புகளை கொடுக்குது. அது மற்ற அமைப்புகளை சேர்த்து நம்ம இங்க பாத்துக்கணுமே தவிர. ஒரே நிமிஷம். ஏழுல மற்ற அமைப்புகளை பார்த்து அந்த 7ல மற்ற கிரகங்கள் என்ன சொல்லுது அப்படின்றத, மற்ற கிரகங்கள் 7ஓட எப்படி சம்பந்தப்படுது அப்படின்னு பார்த்துட்டு அந்த சந்திரனை நம்ம எடுத்துக்கலாம். மற்றபடி கான்செப்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 7ல சந்திரன் இருக்கலாம். ஓகே, இருவருக்கும் 7ல சுக்கிரன், 7ல குரு, 7ல புதன், 7ல சந்திரன் இருக்கலாம். கண்டிப்பா இருக்கலாம். 7ல 2 பேருக்குமே சூரியன் இருக்கலாம். 7ல 2 பேருக்குமே ராகு இருக்கலாம். சார் பாரதோஷம் சொல்றாங்க சார். சந்திரன் 7ல இருந்தாலும் தோஷம் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நான் தான் சொன்னேம்மா. சந்திரன் 7ல இருந்தாலும் ஒரு தோஷத்தை கொடுக்குறாரு. ஆனா அதை மற்ற கிரக அமைப்புகளை பார்த்து நலிஃபை பண்ணிக்கோங்க. கான்செப்ட் பிரகாரம் இருக்கலாம்னு சொல்றோம். பட் 7ல சந்திரன் இருக்கிறது கண்டிப்பா ஒரு தோஷங்களை கொடுக்குது அப்படின்றத நம்ம பாக்குறோம், பிராக்டிக்கலா பாக்குறோம். இது மற்ற கிரக அமைப்புகளுக்கு ஏத்த மாதிரி இந்த தோஷங்களை நம்ம எடுக்கணுமே தவிர 7ல சந்திரனை மட்டும் வச்சுக்கிட்டு எடுக்க வேண்டாம்னு சொல்ல வரேன். ஓகேங்க சார். சார், இப்போ நீங்க உபய லக்னமாகி 7ல் சூரியனோ சந்திரனோ இருக்கலாம்னு சொன்னீங்க. உபய லக்னமாகியா இல்ல எல்லா லக்னத்துக்குமே? எல்லா லக்னத்துக்குமே நான் சொல்றேன். உபய லக்னத்துக்கு ஸ்பெசிபிக்கா சூரியனுக்கு சொன்னேன், ராகுக்கு சொன்னேன். ஆமா, சூரியனுக்கும் ராகுக்கும் இருக்கலாம்னு சொன்னீங்க உபய லக்னத்துக்கு. ஆமா, மத்த லக்னத்துக்கு இருக்கலாம்னு சொல்லலாம். உபய லக்னத்துக்கு கண்டிப்பா பிரிவினையை கொடுக்குதுன்றத சொல்றேன். மத்த லக்னத்துக்கு பிரிவினை பொதுவாவே சார் என்ன சொல்லுவாங்க, 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தமா இருக்கணும். ஏன்னா 7ல எந்த கிரகம் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை வரும் அப்படின்றாங்க இல்லைங்களா? 7, 7, 2, 7, 8 சுத்தமா இருக்கிறது நல்ல விஷயம் தான். ஒருத்தருக்கு சுத்தமா இருந்து ஒருத்தர் கிரகங்கள் இருந்தாலும் எடுக்கலாமா? தாராளமா எடுக்கலாமா. நீங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். உபய லக்னமாகி 7ல் சார் ஒரு நிமிஷம் நான் மறுபடியும் யாரும் பேச வேண்டாம். நான் மறுபடியும் ஃபுல்லா கண்டினியூ பண்ணிடுறேன். இப்ப ஒரு லக்னத்துக்கு 7ல சூரியன் இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு சூரியன் இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. ஒரு லக்னத்துக்கு 7ல ராகு இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ராகு இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. உபய லக்னத்துக்கு 7ல சூரியன் இருந்ததுன்னா கண்டிப்பா சூரியன் இருக்கிற மாதிரியே எடுங்க. அப்படி இல்லைன்னா ராகு இருக்கிற மாதிரி எடுங்க. அதே மாதிரி உபய லக்னத்துக்கு 7ல ராகு இருந்ததுன்னா ராகு இருக்கிற மாதிரியே எடுங்க, இல்ல சூரியன் இருக்கிற மாதிரி எடுங்க. இவ்வளவுதான் சிம்பிளான கான்செப்ட் சூரியன் ராகுவை பொறுத்த வரைக்கும். மற்றபடி எந்த லக்னமா இருந்தாலும் கேது 2 பேருக்குமே 7ல் இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? 7ல கேது இருந்ததுன்னா லக்னத்துல ராகு இருக்கணும் மாதிரி அமைப்பு வரும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? லக்னத்துல 2 பேருக்குமே ராகு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதனால 2 பேருக்குமே 7ல் கேது கூடாது. ஓகே, 7ல சந்திரன் இருக்கலாமா? சந்திரன் இருக்கலாம். 7ல செவ்வாய் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. 2 பேருக்குமே இருக்கக்கூடாது. 7ல சனி இருக்கலாமா? சனி இருக்கக்கூடாது. 2 பேருக்குமே இருக்கக்கூடாது. 7ல குரு இருக்கலாமா? குரு இருக்கலாம். 7ல சுக்கிரன் இருக்கலாமா? இருக்கலாம். 7ல புதன் இருக்கலாமா? இருக்கலாம். 7ல சந்திரன் இருக்கலாமா? சந்திரன் இருக்கலாம். ஆனா சந்திரன் ஒரு சில நேரங்கள்ல 7ல தனித்த சந்திரன் இருக்கும்போது, தனித்த சந்திரன் அதை எடுத்து நோட் பண்ணிக்கங்க. தனித்த சந்திரன் இருக்கும்போது
அவரு ஒரு பிரச்சனைகள் கொடுக்குறாரு. மற்ற கிரக அமைப்புகள் நல்லா இல்லைன்னா கண்டிப்பா இந்த இடமும் அஃபெக்ட் ஆகுது அப்படின்றதான் ரூல். புரிஞ்சிச்சா சொல்லுங்க? புரிஞ்சுது இல்லையா? ஓகே. இப்ப அடுத்து வந்து நம்ம 11க்கு போயிடலாம். எனக்கு ஒரே ஒரு கிளாரிட்டி. இந்த உபயலக்கணம் பத்தி சொன்னீங்க இல்லையா? அப்போ வந்து அந்த மருதாகர அமைப்பு வந்து இந்த ஜென்மத்திலேயே அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது அடிஷனல் பாயிண்ட். கரெக்டா? ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட் தான். கரெக்ட் கரெக்ட். ஓகே, பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா 11 சூரியன் இருக்கலாமா? தாராளமா இருக்கலாம். 11 சூரியன் இருக்கலாம். 11 சூரியன் இருந்ததுன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 சூரியன் என்ன அமைப்பு சொன்னமோ அதே 11 சூரியன் இருக்கும்போது இவங்களுக்கு லைஃப் லாங், அதாவது 3 சூரியன் இருக்கும்போது உங்களுக்கு இன்னொரு ஆப்போசிட் செக்ஸ் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அது வந்து குறைந்த காலத்துக்கு தான். அது வந்து நீண்ட காலம்லாம் கிடையாது. அது அதிகமா நம்ம வந்து அதை கற்பனை பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா 11 சூரியன் இருந்ததுன்னா வயதான பிறகும் இவங்களுக்கு செக்ஷுவலா இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்றதுதான் கான்செப்ட் 11 சூரியன் இருக்கும்போது. அதனால 2 பேருக்குமே 11 சூரியன் இருக்கலாமா? தாராளமா இருக்கலாம். இருந்து அமைச்சிங்கன்னா 2 பேருமே நல்லபடியான வாழ்க்கை அமையும் அப்படின்றதான் கான்செப்ட். இங்க 3, 6, 10, 11 உபயஜாய ஸ்தானத்துல வந்து சூரியன் இருக்கிறது நல்லது நம்ம எடுக்கிறோம். அதே கான்செப்ட் இங்க வந்துடும். அதனால 11 சூரியன் இருக்கலாம். 2 பேருக்குமே இருக்கலாம். 2 பேருக்குமே இருக்கும்போது ஒத்த சிந்தனை வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 2 பேருக்குமே சூரியன் இருக்கு, 11 இருக்கு. இவங்க 2 பேருக்குமே நல்ல, அதாவது செக்ஷுவல் சார்ந்த விஷயங்கள்ல ஈக்குவலான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இவங்க அடுத்தவங்களை நாடி போக மாட்டாங்க, தனக்குள்ளேயே அந்த இன்பத்தை அனுபவிச்சுப்பாங்க அப்படின்றதான் கான்செப்ட். ஓகே, அதே மாதிரி 11 ராகு இருக்கலாமா? தாராளமா 11 ராகு இருக்கலாம். இங்க உபயஜய ஸ்தானத்துல ராகு 11 இருக்கிறது நல்ல விஷயமே. எல்லா விதத்திலையும் உங்களுக்கு சந்தோஷங்களை கொடுப்பார். ஏதோ ஒரு விஷயத்துல கண்டிப்பா நீங்க முன்னுக்கு வந்துருவீங்கன்றத சொல்லலாம். செக்ஷுவல் சார்ந்த விஷயத்திலையும் நல்ல விஷயம் இருக்கு. ஆனா 11 ராகு இருக்கும் போதும் இதே விஷயத்த நம்ம சொல்லலாம். அப்ப சூரியனுக்கு என்ன சொன்னமோ அதை சொல்லலாம். ஆனா சூரியனுக்கு சொல்லும் போது ஒரு சில விஷயங்கள்ல கண்ட்ரோல்கள் இருக்கும், வெளியில அதிகமா தெரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பட் இவங்க மனைவியை விட்டுட்டு வேற ஒரு பெண்ணோட ஓடி போறது, அதாவது 60 வயசுக்கு மேல மனைவியை விட்டுட்டு வேற ஒரு பெண்ணோட ஓடி போறது, முதுமையானதுக்கு அப்புறம் வெளியில போய் அந்த சின்ன பொண்ணுங்களை டார்ச்சர் பண்றது, சின்ன மொலாஸ்டேஷன் பண்றது, இது எல்லாமே வந்து இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க இருக்கும். ஸோ இவங்களோட கேரக்டர்கள் ஒரு சில நேரங்கள்ல கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு ஈக்குவலான நம்ம ஜோடியை அமைச்சிட்டோம்னா 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட்ல சரி போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னாலும் 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கும்போது அவங்கள கூப்பிட்டு நீங்க முடிஞ்சதுன்னா கவுன்சிலிங் கொடுக்கறதுனா கொடுங்க. இல்லாட்டி நம்ம வந்து விதிப்படி விட்டுட்டு போயிடலாம். 2 பேருக்குமே ஈக்குவலான இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு தான் கான்செப்ட். 11 சூரியன் அண்ட் ராகு. இது புரியுதான்னு சொல்லுங்க. அடுத்துக்கு போயிடலாம். புரியுது இல்லையா? புரியுது சார், புரியுது சார். ஓகே, தேங்க்யூ. 11 சூரியன் இருந்தா எதிர்ப்பாளருக்கு ராகு இருக்கிற மாதிரி பாக்கணுங்களா? இல்ல சூரியன் இருக்க மாதிரியே பார்க்கலாம், இல்ல ராகு இருக்க மாதிரியே பார்க்கலாம். ஓகே, சூரியன் இருக்கு, அதாவது உங்களுக்கு அடுத்தவங்க மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது ஒரு கான்செப்ட் இங்க, அவ்வளவுதான். அதனால சூரியனும் இருக்கலாம், ராகு இருக்கலாம், அதனால பிரச்சனை இல்லை. பட் சூரியன் இருக்கிறவங்களா பாக்குறது நல்லதுதான். 2 பேருக்குமே இருக்கலாம்னு தான் சொல்லியிருக்கோம். ஓகே, 11 கேது இருக்கக்கூடாது. நம்ம 11 ராகு இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம். அதனால அங்க கேது இருக்கக்கூடாது. 11 கேது இருந்ததுன்னா 5ஆம் இடத்தை பார்க்கும். 5ஆம் இடத்தை கேது பார்க்கும்போது 5ஆம் இடம் சார்ந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுக்கும். இந்த மாதிரி 11 ராகு இருக்கும்போது 5ஆம் இடத்துல கேது இருக்கும் இல்லையா? ஸோ இல்ல 11 கேது இருந்து 5ஆம் இடத்துல ராகு இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேஸ்ல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், குரு நல்லா இருக்காரான்னு பாத்துங்க, 5ஆம் அதிபதி நல்லா இருக்காரான்னு பாத்துங்க. ஸோ இந்த அமைப்புகளை பார்த்துக்கணும். ஸோ அதனால 2 பேருக்குமே 11 கேது இருக்கக்கூடாது. ஓகே, இப்ப அடுத்து வந்து 2 பேருக்குமே சந்திரனும் நம்ம ஏற்கனவே 3ஆம் இடத்துல சொன்ன மாதிரி தான் இங்கேயும் சந்திரன் இங்க இருக்கும்போது மூத்தவர் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதனால 2 பேருக்குமே 11 சந்திரன் இருக்கலாம். ஆனா இந்த ஒரு விதியை மட்டும் வச்சுக்கிட்டு இதை வந்து நீங்க வெளியில போய் இந்த மாதிரி இவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்க பேர்கள் கெட்டு போயிடும். யாருமே வந்து எதையும் ஒத்துக்க மாட்டாங்க, எனக்கு அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஸோ இவங்களை நீங்க வாட்ச் பண்ணுங்க. அதை வாட்ச் பண்ணிட்டு நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு விதியை வந்து வச்சுக்கோங்க. யாருக்காவது ரொம்ப நெசசிட்டியா சொல்லணும்னா சொல்லலாமே தவிர
மற்றபடி இந்த விதியை வெளியில சொல்றது அவ்வளவு சிறப்பா இருக்காது. ஓகே. அடுத்து வந்து 11ல குரு இருக்கலாமா? குரு இருக்கலாம். 11ல சுக்கிரன் இருக்கலாமா? இருக்கலாம். 11ல சனி இருக்கலாமா? இருக்கலாம். 11ல செவ்வாய் இருக்கலாமா? இருக்கலாம். 11ல புதன் இருக்கலாமா? இருக்கலாம். தாராளமா இருக்கலாம். இவங்க யாரும் இருக்கிறத பத்தி பிரச்சனை இல்லை. சொல்லுங்க. 11ல செவ்வாய் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா 7ஆம் இடத்தை 5ஆம் இடத்தை பார்க்கும் இல்லையா? செவ்வாயும் சனியும் சேர்ந்து 11ல இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கான்செப்ட் வச்சுங்க. செவ்வாய் வந்து 11ல இருந்ததுன்னா 5ஆம் இடத்தை பார்க்கும். அது வந்து ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அதனால அந்த இடத்துல குரு நல்லா இருக்காரா அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். அதனால 11ல செவ்வாய் இருக்கிறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றது நல்லது. அதே மாதிரி 11ல சனி இருக்கிறது, 11ல சனின்றது நம்ம நேத்து பார்த்தோம். 11ல சனி வந்து இருக்கிறது நல்ல அமைப்பு தான். அவங்களுக்கு நல்ல பணம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல விஷயத்தையே பண்ணுது. ஆனா 11ல சனி இருக்கும்போது அது 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால அங்க ஒரு தொந்தரவுகள் கொடுக்குது. முடிஞ்ச வரைக்கும் 11ல சனி செவ்வாய் இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. 2 பேருக்குமே இருக்க வேண்டாம். சுக்கிரன் இருக்கலாம், குரு இருக்கலாம், புதன் இருக்கலாம் அப்படின்றத எடுத்துக்கலாம். 11ல சனி செவ்வாய் 2 பேரும் அவாய்ட் பண்ணுங்க. இது இருக்கலாம் அப்படின்ற கான்செப்ட் வைஸ் சொன்னா கூட நாம அது இருக்கிறத அவாய்ட் பண்றது, 2 பேருக்குமே இருக்கிறத அவாய்ட் பண்றது நல்லது. சேர்ந்துதான் இருக்கக்கூடாதா சார்? தனித்தனியா இருக்கலாமா? தனித்தனியா தாராளமா இருக்கலாம். தனித்தனியா இருக்கலாம். ஆனா 2 பேருக்குமே 11ல செவ்வாய் இருந்ததுன்னா என்ன 5ஆம் இடத்தை பார்க்கும் இல்லையா? 2 பேருக்குமே 5ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த 5ஆம் இடம்ன்றது புத்திரஸ்தானம்ன்றது அஃபெக்ட் ஆகும். அந்த புத்திரஸ்தானம்ன்றது அஃபெக்ட் ஆகும்போது இவங்களுக்கு வந்து குரு நல்லா இருக்காரா, 2 பேருக்கும் 5ஆம் அதிபதி நல்லா இருக்கா, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி அங்க 5ஆம் இடத்துல வேற பாவகிரகங்களோ வேற ஏதோ இன்வால்வ் ஆயிருந்ததுன்னா அது ஒரு குழந்தை சார்ந்த விஷயங்கள ஒரு தொந்தரவுகளை கொடுக்குது. அதனால 2 பேருக்குமே செவ்வாயோ சனியோ வேண்டாம். செவ்வாய் சனி இருக்கிறது நல்லது இல்லைன்னு விட்டுருங்க. ஒருவருக்கு இருந்தால் மற்றவருக்கு இருக்கக்கூடாது. என்னம்மா? ஒருவருக்கு இருந்தால் மற்றவருக்கு இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். நம்ம ஒருவருக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லவே முடியாது. ஆனா யாராவது ஜாதகத்துல மாட்டிக்கும் இல்லையா? ஓகே. அடுத்து வந்து 11ல ராகுக்கு எப்படி சார் மேட்ச் பண்ணணும்? அப்போ 11ல ராகு இருந்தா ராகு இருக்க மாதிரியே பாத்துங்களா, என்ன தப்புன்னு இருக்கு? ராகு இருக்கலாம் சொல்லிட்டோம் வேணாம, ராகு இருக்கலாம்னு சொல்லிட்டோம். ராகு இல்லைன்னா ஓகே, ராகு இல்ல 11ல ஒருத்தருக்கு ராகு இருக்கு, இன்னொருத்தருக்கு ராகு இல்லைன்னா பரவாயில்ல, வேற கிரகம் இருக்க மாதிரி பாத்துங்க. சுக்கிரன் இருக்கலாம், குரு இருக்கலாம். 2 மேரேஜ் இது நீங்க வேற சின்ன பொண்ணு அப்படி எல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கல்ல சார்? ஆமாமா, அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதுதான் அங்க வந்து விஷயம். அவங்களுக்கு அதுல கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்களுக்கு கண்டிப்பா அது சார்ந்த விஷயங்கள தொந்தரவுகள் இருக்கும். இத வந்து ஓகே, உங்களுக்கு மெயின் ஜாதகம் வருது. மெயின் ஜாதகம் வந்து இப்ப ஆண் ஜாதகம்னு எடுத்துங்க. அந்த ஆண் ஜாதகத்துக்கு பெண் ஜாதகம் வந்து 11ல ராகு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. சரி சார். இல்ல சார், இப்ப ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருப்பாங்க ஏதாவது ஒண்ணு அப்படின்னா ஓகே சார். இப்ப நம்ம சப்போஸ் மேரேஜ் ஆயிருந்ததுன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை. அதுதான் மேரேஜுக்கு முன்னாடி உங்ககிட்ட வருது. இப்ப ஆண் ஜாதகம் தான் உங்களுக்கு மெயின் ஜாதகம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. பெண் ஜாதகம் 10 ஜாதகம் பார்த்து 10 ஜாதகத்தை கொடுக்குறாங்க மேட்சிங்க்குன்னு. இங்க சுக்கிரன் ராகு இருக்கிற ஜாதகத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே சார். இப்ப 11ல ராகு இருக்கிறது தான் மெயினா கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு எப்படி சார் யாரு இருக்கணும் 11லயே? இப்ப ஆணோட ஜாதகத்துல 11ல ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெண்ணோட ஜாதகத்துல ராகு இருக்க மாதிரி அமைச்சிருங்க. 2 இருக்கலாம் தான் சொல்லியிருக்கேன் நம்ம. 2 பேர்லயுமே ராகு இருக்கணும். ராகு இருக்க மாதிரி அமைச்சிருங்க. அப்படி ராகு இல்லைன்னா கூட குருவோ சுக்கிரனோ புதனோ இருக்கிற மாதிரி நம்ம அமைக்கலாம். ஆனா இந்த ஜாதகத்துக்கு வயசானதுக்கு அப்புறம் 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எண்ணங்கள் கண்டிப்பா வரும். இல்ல இந்த எண்ணங்கள் அவங்களை துரத்திக்கிட்டே இருக்கும், லைஃப் லாங் துரத்திக்கிட்டு இருக்கும். ஓகே சார், ஓகே. இதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அவங்க வாங்கி வந்த விதி, நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கு என்னன்னா ஈக்குவலா நம்ம 11ல ராகு இருக்க மாதிரி அமைச்சிடுறது நல்லது. அதுதான் கான்செப்ட். அப்படி இல்லைன்னா நம்ம அதுக்கு இதுக்காக போய் நம்ம வந்து அதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற எல்லா பொருத்தங்களும் வந்துருது. இந்த ஒரு பொருத்தம் தான் நம்ம வந்து வச்சுக்கிட்டு அவங்களை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து இம்பார்ட்டன்டான ஜாதகமா இருந்ததுன்னா அதை சொல்லி சேர்த்துருங்க. அது கூட சார் அந்த தசாபுத்தி வரும்போது தானே சார் நடக்கும்? தசாபுத்தி வரும்போதுன்றது இல்ல, 11 ராகுப்போ அது எப்பயுமே அது ஒரு விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். தசாபுத்தின்றது இல்ல, பார்க்கக்கூடிய கிரகங்கள் இருக்கு இல்லையா? இப்ப கோச்சாரத்துல செவ்வாய் பாக்குறாருன்னு வச்சுங்க, 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துல இருந்து செவ்வாய் பாக்குறாருன்னு வச்சுங்க. செவ்வாய் பாக்குறாரு 4ஆம் இடத்துல செவ்வாய் வந்து 8ஆம் பார்வையா 11ஆம் இடத்தை பாக்குறாரு, அது ஆக்டிவேட் ஆகும் இல்லையா? கோச்சாரத்துல சனி வந்து திரிகோணத்துல வரும்போது ஆக்டிவேட் ஆகும். கோச்சாரத்துல ராகு வந்து திரிகோணத்துல வரும்போது ஆக்டிவேட் ஆகும்.
இல்லையா? அதனால அது நம்ம பார்க்க முடியாது. தசாபுத்தி அப்படின்றத எடுத்துக்க வேண்டியதில்லை. எப்பயுமே இது சார்ந்த ஒரு சிந்தனைகள் இருக்கும். நம்ம 11ஆம் இடம்ன்றது பார்த்தீங்கன்னா திருமண சிந்தனைகள் சொல்றோம். இது சார்ந்த சிந்தனைகள், செக்ஷுவல் சார்ந்த எண்ணங்கள் அவங்களுக்கு லைஃப் லாங் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறதான் கான்செப்ட். ஓகே, இப்போ அடுத்து வந்து 4, 8, 12. 4, 8, 12 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம். 4ஆம் இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்கலாம், 8ஆம் இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் பார்த்தது புரிஞ்சிருச்சிங்களா? ஓகே, ஃபைன். இப்போ அடுத்து வந்து 4ஆம் இடம்ன்றது நம்ம சுகஸ்தானம் பார்த்துருக்கோம். 4ஆம் இடம்ன்றது வீடு, வண்டி, வாகனம். 4ஆம் இடம்ன்றது நம்மளோட சுற்றத்தார். 4ஆம் இடம்ன்றது நம்ம போட்டுக்கிற நகை, நட்டு எல்லாமே வந்து 4ஆம் இடத்தை சொல்லுது. 8ஆம் இடம்ன்றது நம்மளோட ஆயுள சொல்லுது. 8ஆம் இடம்ன்றது நம்ம ஆயுள், நம்ம பயணம், வெளிநாடு போகிறது, வெளியிடம் போகிறது, நம்ம படுக்கை, சுதந்திரம் அப்படின்றத 8ஆம் இடம் சொல்லுது. 12ஆம் இடம்ன்றது நம்ம அயன போகத்தை சொல்றக்கூடிய ஒரு இடம் 12ஆம் இடம். ஓகே, இங்க 2 பேருக்குமே 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கலாமா அப்படின்னா இருக்கக்கூடாது. ஏன் 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடாது? 4ஆம் இடத்துல சூரியன் இருந்ததுன்னா அவர் 10ஆம் இடத்தை பார்ப்பார் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது 10ஆம் இடத்தை பார்க்கும்போது நிரந்தர வேலையின்மை நம்ம 10க்கு என்ன சொன்னோமோ அதே தான் இங்க எல்லாமே வந்துடும். நிரந்தர வேலையின்மை, அடிக்கடி வேலையை மாற்றிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு இடத்துல நிலையா நிக்க மாட்டாங்க, நிரந்தர தொழில் அமையாது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இங்க அடுத்து பாத்தீங்கன்னா 10ல சந்திரன் இருக்கக்கூடாது. 10ல 2 பேருக்குமே சந்திரன் இருக்கக்கூடாது. 4ல இருக்க சந்திரன் 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. 10ஆம் இடத்தை பார்க்கும்போது அங்க ஜீவனம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு தொந்தரவுகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். ஓகே, 10ல ஒரு கிரகம், அதாவது 10ல வந்து சூரியன் இருக்கும்போது, 4ல சூரியன் இருக்கும்போது அதே இடத்துல ராகு இல்லாம பாத்துக்குங்க. 4ல ராகு இருக்கக்கூடாது, 4ல கேது இருக்கக்கூடாது இப்படின்றத நம்ம, அதாவது சூரியன் 4ல இருந்தாருன்னா இன்னொருத்தருக்கு ராகுவோ கேதுவோ இல்லாம பாத்துக்குங்க. 10ல சந்திரன், 4ல சந்திரன் இருக்கு, இன்னொருத்தருக்கு 4ல சூரியன், கேது, ராகு இல்லாம பாத்துக்குங்க. இவங்க 3 பேரோட இணைவுகள் வராம பாத்துக்குங்க. ஓகே, அதே மாதிரி 4ல கண்டிப்பா செவ்வாய் இருக்கக்கூடாது. 4ல கண்டிப்பா சனி, செவ்வாய் சேர்ந்து 4ல இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கான்செப்ட். 4ல தனித்த புதன் இருக்கலாம், 4ல சுக்கிரன் இருக்கலாம், 4ல குரு இருக்கலாம். 4ல இவங்க யாருமே இருக்கலாம், தனித்து இருக்கலாம், இல்ல வேற கிரகங்களோட சேர்ந்தும் இருக்கலாம். அதனால பிரச்சனை இல்லை. ஆனா 4ல சூரியன் கூடாது, ராகு கூடாது, வேற என்ன, சந்திரன் கூடாது. இங்க சந்திரனோ சூரியனோ ராகுவோ இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு அங்க சூரியன், ராகு, சந்திரன் இந்த அமைப்புகள் எதுவும் இல்லாம பாத்துக்குங்க. இது இல்லாம சனியா இருந்தா சார் என்னமா 4 செவ்வாயா சனியா இருந்தா எப்படி சார்? 4ல ஒருத்தருக்கு செவ்வாய் இருந்ததுன்னா அடுத்தவங்களுக்கு குரு இருக்க மாதிரி பாத்துக்குங்க, சுருக்குவன் இருக்க மாதிரி பாத்துக்குங்க, சந்திரன் இருக்க மாதிரி பாத்துக்குங்க. 4ல் செவ்வாய் சனி இருக்கக்கூடாதா சார்? இருக்கக்கூடாது, 2 பேருக்குமே இருக்கக்கூடாது. 4ன்றது சுகஸ்தானம் சார். 2 பேருக்குமே 4ல வந்து செவ்வாயோ சனியோ இருந்ததுன்னா சுகம் கெட்டு போகும் இல்லையா? தனித்த கேது இருக்கலாமா? தனித்த கேது இருக்கலாம், தாராளமா இருக்கலாம். தனித்த கேது அங்க இருக்கலாம், தாராளமா இருக்கலாம். தனித்த கேது அங்க இருந்ததுன்னா 10ல ராகு இருக்கும். அடுத்தவங்களுக்கு 10ல ராகு இல்லாம பாத்துக்கணும். 10ல ராகு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதனால கேது அங்க இருக்கிறது வந்து நல்ல விஷயம் இல்லை சார். இது இன்னொரு ரிப்பீட் பண்ணுங்க. 4ஆம் இடம். 4ஆம் இடத்துல 2 பேருக்குமே சூரியன் இருக்கக்கூடாது. 4ஆம் இடத்துல 2 பேருக்குமே சூரியன் இருந்ததுன்னா இவங்களுக்கு சரியான வீடு அமையாது. அப்படியே வீடு அமைஞ்சாலும் அது வாடகை வீடா இருக்கும். தொழில் அமையாது, நிரந்தரமான தொழில் இருக்காது. தொழிலை அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால வருவாய் கம்மியாகும். இதனால 4ல சூரியன் இருக்கக்கூடாது. 4ல ராகு இருக்கக்கூடாது. 4ல ராகு இருக்கலாம். 4ல ராகு, 10ல கேது இருக்கலாம் சொல்லியிருக்கோம் இல்லையா? 4ல ராகு இருக்கலாம். 4ல கண்டிப்பா ராகு இருக்கலாம். ஒருத்தருக்கு ராகு இருக்கு. 2 பேருக்குமே 4ல ராகு இருக்கலாம். 10ல 2 பேருக்குமே கேது இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம் நம்ம. அதனால 2 பேருக்குமே 4ல ராகு இருக்கலாம். 2 பேருக்குமே 4ல சந்திரன் இருக்கக்கூடாது. சந்திரன் 2 பேருக்குமே 10ல் ராகு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. காரணம் தொழிலில் அடிக்கடி மாற்றம் செய்வார். ஆமா, 10ல இருக்கக்கூடாது. அதனால 4ல ராகு இருக்கலாம். 4ல கேது தான் இருக்கக்கூடாது. 4ல கேது இருக்கக்கூடாது.
4ல 2 பேருக்குமே செவ்வாய் இருக்கக்கூடாது. 4ல 2 பேருக்குமே சனி இருக்கக்கூடாது. 4ல 2 பேருக்குமே செவ்வாய் சனி சேர்ந்து இருக்கக்கூடாது. 4ல குரு இருக்கலாம், சுக்கிரன் இருக்கலாம், புதன் இருக்கலாம். புரியுதா பாருங்க. 4ல ராகுன்னா 10ல கேது இருவருக்கு இருக்கும்போது நல்ல தொழில் வருமானம் அமையறதுக்கு தடையில இருக்கு. இல்லம்மா 4ல ராகு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன சொல்லுங்க, 10ல கேது இருக்கும்போது தொழில் சம்பந்தமான ஞானங்கள் அவங்களுக்கு அதிகமா இருக்கு. 10ல கேது இருக்கும்போது தொழில் சம்பந்தமான ஞானங்கள் அதிகமா இருக்கு. 10ல கேது இருக்கிறதுனால ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, இவங்களுக்கு ப்ரொமோஷன் மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமா கிடைக்காது. அதுக்காக கொஞ்சம் ஏங்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு பக்கம், அதை விட்டுருங்க. இவங்களுக்கு 10ல கேது இருக்கிறது அருமையான அதாவது ஒரு விஷயத்த ஆழ்ந்து படிக்கக்கூடியவங்க 4ல ராகு இருக்கிறவங்க, 10ல கேது இருக்கிறவங்க. ஒரு விஷயத்துல ஆழ்ந்து இன்வால்வ் ஆகி படிச்சு அதுல இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஐடில ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுங்களேன், இந்த 4ல கேது இருக்கிறவங்க, 4ல ராகு இருக்கிறவங்க 10ல கேது இருக்கிறவங்கள்ட்ட ஒரு விஷயத்த கொடுத்துட்டீங்கன்னா அந்த விஷயத்துல என்னைக்குமே பிரச்சனை வராத அளவுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதனால 4ல ராகு இருக்கலாம், 10ல கேது இருக்கலாம். 2 பேருக்குமே 4ல 2 பேருக்குமே கேது தான் இருக்கக்கூடாது. ஓகே, நுணுக்கங்களை தெரிஞ்சவங்களா இருப்பாங்கன்னு சொல்றேன். ஆமா சார். நுணுக்கங்களை தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஆராய்ச்சி ரொம்ப ஒரு விஷயத்த ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பண்ணக்கூடிய ஆட்கள் இவங்கெல்லாம். ஏன்னா 10ல கேது இருக்கும்போது அது நல்ல ஞானத்தை கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே, அடுத்து நம்ம 8க்கு போயிடலாம். 8ன்னு பாத்தீங்கன்னா சூரியன் அங்க 2 பேருக்குமே சூரியன் 8ல இருக்கக்கூடாது. ஒரு சந்தேகம் சார். சொல்லுங்க சார். ஒரு சார் இது முடிச்சிடலாம். 8 முடிச்சிடலாம். அப்புறம் நம்ம ஃபுல்லா கிளாரிபிகேஷன்ஸ் தான். இதை முடிச்சிட்டோம்னா இந்த போர்ஷன்ஸ் முடிஞ்சது நமக்கு. ஓகே, இப்ப 8ல 2 பேருக்குமே சூரியன் இருக்கலாமா? சூரியன் இருக்கக்கூடாது. ஆனா ஒருத்தருக்கு இருந்தா கூட அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, ஆணா இருந்ததுன்னா 29 வயசுக்கு மேல கல்யாணமும், பெண்ணா இருந்ததுன்னா 26 வயசுக்கு மேல கல்யாணமும் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். அதை ஞாபகம் வச்சுங்க. திருப்பி ஞாபகப்படுத்துறது எதுக்கான, இந்த விதிகள் உங்களுக்கு ஞாபகம் வரும்ன்றதுனால தான். ஓகே, அடுத்து 2 பேருக்குமே 8ல சூரியன் இருக்கக்கூடாது. 8ல சூரியன் இருக்கக்கூடாது. 8ல சூரியன் இருந்ததுன்னா சனி எப்படி இருக்காரு அப்படின்றத பாத்துக்குங்க. 8ல சூரியன் இருக்கும்போது ஒரு ஆயுள் குற்றம் கொடுக்கும். அதனால ஆயுள்காரகன் சனி இவங்களுக்கு எல்லா விதத்திலையும் நல்லபடியா இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. 8ல செவ்வாய் ராகு கூடாது. 8ல செவ்வாயோட சேர்ந்த சனியோ இல்ல சூரியனோட சேர்ந்த செவ்வாயோ அதுவும் கூடாது. 8ல சூரியன் இருக்கும்போது அது காலபுருஷனுக்கு 7க்கு 2ஆம் இடமா ஆகும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 2ஆம் இடத்துல சூரியன் கூடாதுன்னு சொல்லியிருக்கோமா? இங்க 7க்கு 2ஆம் இடத்துலயும் சூரியன் கூடாது. சூரியன் 2ல, அதாவது 7க்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது என்ன சொல்லியிருக்கோம், அது ஒரு தாரதோஷத்தை கொடுக்கும்னு சொல்லியிருக்கோமா? அதே மாதிரி 8ல சூரியன் இருக்கும்போது அந்த 8ஆம் அதிபதியும் அங்கேயே இருந்தாருன்னா கண்டிப்பா அது ஒரு பிரிவினையை கொடுக்கும். எப்ப சூரியன் 2ஆம் அதிபதியோட சேர்றாரோ அப்ப பிரச்சனைகள் கொடுக்கும். நம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடமா இருந்தாலும் சரி, 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமா இருந்தாலும் சரி, அது கண்டிப்பா ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்றத எடுத்துக்கோங்க. ஓகே, 8ல ராகு இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு சூரியன் இன்னொருத்தருக்கு ராகு இருக்கிறதோ, ஒருத்தருக்கு சூரியன் இன்னொருத்தருக்கு சனி இருக்கிறதோ, ஒருத்தருக்கு சூரியன் இன்னொருத்தருக்கு செவ்வாய் இருக்கிறதோ, இதெல்லாம் கூட நீங்க அவாய்ட் பண்ணணும். ஓகே, 8ல சந்திரன் இருக்கலாம், 8ல குரு இருக்கலாம், 8ல புதன் இருக்கலாம், 8ல சுக்கிரன் இருக்கலாம். ஆனா 8ல கண்டிப்பா எந்த காரணத்தை கொண்டும் சனி கூடாது, செவ்வாய் கூடாது, சூரியன் கூடாது, ராகு இருக்கலாம். அப்படி ராகு இருந்ததுன்னா இன்னும், ஏன்னா 2ல நம்ம கேது இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால 2ல ராகு இருக்கலாம். அப்படி ராகு இருந்ததுன்னா நீங்க இன்னொருத்தருக்கு என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல சூரியனோ இல்ல செவ்வாயோ இல்ல சனியோ வராம பாத்துக்க. அவ்வளவுதான். இதுதான் 8ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும். 8ல் ராகு மாங்கல்ய தோஷத்தை தர மாட்டாரா? நம்ம ஒருத்தருக்கு இப்ப 2ல நம்ம கேது இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, 2ல ராகு தான் இருக்கக்கூடாது, கேது இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஆமா. 8ல நம்ம என்ன சொன்ன, முதல்ல 2ல ராகு 2 பேருக்குமே இருக்கலாம்னு சொல்லியிருக்கோமா? ஆமா, 2 பேருக்குமே 8ல ரெண்டில் இருவருக்கும் ராகு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்ப 2ல 2 பேருக்குமே ராகு இருக்கக்கூடாதுன்னா 8ல ராகு இருக்கலாம்னு அர்த்தம்.
அப்ப 8ல வந்து ராகு இருக்கலாம்னு அர்த்தம். 2 பேருக்குமே ராகு இருக்கலாம்னு அர்த்தம். அப்ப என்ன இருக்கக்கூடாது, இன்னொருத்தருக்கு என்ன இருக்கக்கூடாது, செவ்வாய் இருக்கக்கூடாது, சனி இருக்கக்கூடாது, செவ்வாய் சனி சேர்ந்து இருக்கக்கூடாது, சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்கக்கூடாது, சூரியன் சனி சேர்ந்து இருக்கக்கூடாது, தனித்தனியாவும் செவ்வாய் சூரியன் சனி இருக்கக்கூடாது, சேர்ந்து இருக்கக்கூடாது. சரி, 8ல வந்து மாங்கல்ய தோஷத்தை கொடுக்கும் சார். அதனால சூரியன் கூடாது, சூரியன் ஒருத்தருக்கு இருந்து இன்னொருத்தருக்கு செவ்வாயோ சனியோ கூட இருக்கக்கூடாது, சேர்ந்தும் 2 பேருக்குமே இருக்கக்கூடாது. ஓகே சார், இது காலபுருஷ தத்துவப்படி விருச்சிகத்திலே எடுத்துக்கலாம். என்னங்க? காலபுருஷ தத்துவப்படி விருச்சிகத்துல சூரியன் இருந்தாலும் அப்படி எடுத்துக்கலாம். காலபுருஷ தத்துவத்துப்படி விருச்சிகத்துல வந்து இல்ல விருச்சிகத்துல சூரியன்றது 7க்கு 2ஆம் இடம் இல்லையா, அங்க இருக்கக்கூடாது, கண்டிப்பா இருக்கக்கூடாது. அவங்க 7க்கு 2ஆம் இடம், அது எடுத்துக்கலாம். ஆமா அங்க இருக்கக்கூடாது, கண்டிப்பா இருக்கக்கூடாது. சோ விருச்சிகத்துல சூரியன் இருந்தாலும் இந்த பாதிப்பு உண்டு. கண்டிப்பா. ஐயா, அப்ப கார்த்திகை மாசம் எல்லாருக்குமே சூரியன் விருச்சிகத்துல தானங்க ஐயா இருக்கும். ஆமாமா, அப்ப கார்த்திகை மாசம் பிறந்தவங்கள 2 பேருமே சேர்க்காதீங்கன்ற. நான் ஒருத்தருக்கு இருக்கிறத பத்தி நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகே, ஒருத்தருக்கு இருக்கிறது 2 பேரும் கார்த்திகையா இருக்க தேவையில்ல, 2 பேருக்குமே கார்த்திகையா இருக்க தேவையில்ல, அவ்வளவுதான். ஓகே, இல்ல 2 பேருமே கார்த்திகையா இருக்க தேவையில்லைன்றது இல்ல. 2 பேருக்குமே லக்னம் வந்து துலா லக்னமா வந்து இல்ல வந்து மேஷ லக்னமா வந்து 8ல சூரியன் இருக்க கூடாது. ஓகே, புரியுதுங்களா? 2 பேருமே கார்த்திகையா இருக்கலாம், தப்பு கிடையாது. 2 பேருக்குமே ஒண்ணு துலா லக்னமா இருக்கக்கூடாது, இல்ல மேஷ லக்னமா இருக்கக்கூடாது. ஓகே, அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேவா? ஓகே. அடுத்து வந்து 8ல வந்து வேற நம்ம சொல்லிட்டோம், எல்லா கிரகமும் சொல்லிட்டோம். குரு இருக்கலாம், சுக்கிரன் இருக்கலாம், சந்திரன் இருக்கலாம், புதன் இருக்கலாம். மற்ற கிரகங்கள் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். இப்ப 12ன்றது ஐனஸ் போகம் நமக்கு இல்லையா. 12ல வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி எல்லா கிரகமுமே இருக்கலாம், ஆனா சூரியன் இருக்கிறது நல்லது இல்லை. நம்ம 6ல சூரியன் இருக்குன்னு சொல்லிட்டோம், 6ல சூரியன் இருக்கிறது 12ஆம் இடத்தை பார்க்கும், அவ்வளவுதான். ஆனா 12ல சூரியன் இருக்கிறது நல்லது அல்ல. 12ல சூரியன் இருக்கிறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. 2 பேருக்குமே 12ல சூரியன் தேவையில்லை. 12ல சூரியன் இருக்கும்போது என்ன பண்ணணும், 6ஆம் இடத்தை பார்க்கும். 6ஆம் இடத்தை பார்க்கும்போது அது அடிவயிறு சார்ந்த பிரச்சனையை கொடுத்துரும். அதனால ஏற்கனவே 6ல சூரியன் இருக்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அதனால 12ல சூரியன் இருக்கிறத வேண்டாம், 12ல சூரியன் இருக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஆனா 2 பேருக்குமே சந்திரன் இருக்கலாம், கேது இருக்கலாம், 2 பேருக்குமே ராகு இருக்கலாம், குரு இருக்கலாம், சுக்கிரன் இருக்கலாம், புதன் இருக்கலாம். செவ்வாய் கூடாது, 2 பேருக்குமே செவ்வாய் 12ஆம் இடத்துல கூடாது. 2 பேருக்குமே 12ல சனி கூடாது. 2 பேருக்குமே 12ல சனி இருந்ததுன்னா என்ன ஆகும்னா 2ஆம் இடத்தை பார்க்கும். 2ஆம் இடத்தை பார்க்கும்போது 2ஆம் இடம்ன்றது உங்களுக்கு வருமானம், அது கடன்கள் அதிகமா ஏற்படுத்தி கொடுத்துரும். 2 பேருக்குமே சனி வந்து 12ல இருக்குது. அதனால சூரியன் இருக்கக்கூடாது, 12ல சூரியன் இருக்கக்கூடாது, 12ல செவ்வாய் இருக்கக்கூடாது, 12ல சனி இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். மற்றபடி சந்திரன் இருக்கலாம், கேது இருக்கலாம், ராகு இருக்கலாம், குரு இருக்கலாம், சுக்கிரன் இருக்கலாம், புதன் இருக்கலாம். ஓகே, இது 12ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட். ஆனா 12ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் நான் இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இது அயன பயன ஸ்தானம், விரயஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். அந்த விரயஸ்தானம் பொருத்தத்தை கண்டிப்பா 2 பேருக்கும் பார்க்கணும். உதாரணத்துக்கு 12ஆம் இடத்துல 2 பேருக்குமே எம்டி கிரகம், 2 பேருக்குமே எம்டி கிரகம் தாராளமா சேர்த்துடலாம். இல்ல ஒருத்தருக்கு 12ல சுக்கிரன் இருக்காரு, அதாவது சுபகிரகமான சுக்கிரன் 12ல இருக்காரு. சுபகிரகம் சுக்கிரன் இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு 12ஆம் இடத்தை ஏதோ ஒரு சுபகிரகம் பார்க்குற மாதிரி பார்த்துக்குங்க. ஏதோ ஒரு சுபகிரகம் எங்க இருந்தோ பார்க்குற மாதிரி பார்த்துக்குங்க 12ஆம் இடத்தை. இல்ல ஏதோ ஒரு பாவகிரகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பா அது வந்து ஒரு பிரச்சனையை கொடுக்கும். இப்ப 2 பேருக்குமே வந்து பாவகிரகங்கள் 2 கிரகங்கள் 12ஆம் இடத்துல சம்மந்தப்படுது. அடுத்தவங்களுக்கும் இதே மாதிரி 2 பாவகிரகங்கள் 12ஆம் இடத்துல சம்மந்தப்படுதுன்னு நான் சொல்றது என்னன்னா, இங்க வந்து இருக்கலாம் அல்லது பார்க்கலாம் அப்படி சொல்றேன் நான். ஓகே, இப்ப 3 கிரகம் சம்மந்தப்படுது. அதே மாதிரி 12ஆம் இடத்தோட அடுத்தவங்களுக்கு 3 கிரகம் சம்மந்தப்படுற மாதிரி பார்த்துங்க. இந்த 3 கிரகத்துல 2 கிரகம் பாவகிரகம், 1 கிரகம் சுபகிரகம். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கும் 2 கிரகம் பாவகிரகம், 1 கிரகம் சுபகிரகமா இருக்கிறது நல்லது. அப்படி இல்லாத பட்சத்துல அட்லீஸ்ட் 2 சுபகிரகம் 1 பாவகிரகமாவது இருக்கிறது நல்லது. இதுதான் வந்து 12ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட். இந்த விரயஸ்தான பொருத்தம்ன்றது ரொம்ப 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 முக்கியம். இது இல்லாத நிறைய பேரு
மற்ற எல்லா பொருத்தங்களும் நல்லா இருந்திருக்கும், சேர்த்து வச்சிருப்போம். ஆனா அந்த விரயஸ்தானம் பொருத்தம் இல்லாதனால பிரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. சார் ஒருத்தருக்கு 12ல சனி சந்திரன் கேது, அது எப்படி ஒருத்தருக்கு சனி சந்திரன் கேது. இங்க வந்து 2 பாவ கிரகம், 1 சுப கிரகம். அடுத்து வரக்கூடிய ஜாதகத்துல 2 பாவ கிரகம், 1 சுப கிரகம் பாக்குற மாதிரியோ இருக்கிற மாதிரியோ பாத்துக்குங்க. பாக்குற மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. 2 பாவ கிரகங்கள் 12ஆம் இடத்தை பாக்குது, 1 சுப கிரகம் பாக்குது, நன்மை. இல்ல 2 சுப கிரகங்கள் பாக்குது, 1 பாவ கிரகங்கள் பாக்குது. 1 பாவ கிரகமாவது பாக்குற மாதிரி பாத்துக்குங்க, 1 பாவ கிரகமாவது இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. அவ்வளவுதான், இதுதான் கான்செப்ட். ரெண்டு பாவ கிரகம் இருந்தா 1 பாவமா கண்டிப்பா பாக்கணுங்கிறீங்களா, சுபகிரகம் பார்க்கலாம் இல்லங்க? 2 பாவ கிரகம் இருக்குங்க. 2 பாவ கிரகம் அங்க இருக்கிறதோ பாக்குறதோ அருமையான அமைப்பு. 2 பாவகிரகமோ சுபகிரகமோ 2 பாவகிரகமோ பாக்குற மாதிரி, ஒருத்தருக்கு 2 பாவகிரகம் இருக்கு, இன்னொருத்தருக்கு 2 பாவகிரகம் இருக்கிற மாதிரி பாக்குறது இல்ல பாக்குற மாதிரி பாக்குறது அருமையான அமைப்பு. அப்படி இல்லாத பட்சத்துல அட்லீஸ்ட் 1 பாவகிரகமாவது அங்க இருந்து இன்னொரு சுபகிரகம் பாக்குற மாதிரியாவது இருந்ததுன்னா நல்லா இருக்கும். இது வந்து மத்தியம அமைப்பு தான். சரி, இதோட நம்ம கான்செப்ட் பாத்தீங்கன்னா 1 5 9 2 6 10 3 7 11 4 8 12 இது வரைக்கும் முடிச்சாச்சு. நம்ம சிலபஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லக்னம் பார்த்தோம், ராசி பார்த்தோம், செவ்வாய் எப்படி பாதிப்படைஞ்சாருன்றதை பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த கிரக பொருத்தமும் பார்த்துருக்கோம். இது இல்லாம 2ஆம் இடம் 7ஆம் இடம் எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத பார்த்துருக்கோம். இதுக்கான விதிகளை பார்த்துருக்கோம். இப்போதைக்கு நம்ம வேற என்ன டவுட் இருக்கோ சொல்லுங்க, அதை கிளாரிஃபை பண்ணலாம். நாளைக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு 2 இல்ல 3 ஜாதகத்தை போட்டு இந்த ஜாதகத்தை நம்ம எப்படி இந்த நம்ம சொன்ன பலன்கள் எப்படி வந்து அனலைஸ் பண்றோம் அப்படின்றத பாக்குறோம். இது இல்லாம ஒரு 15ல இருந்து 20 விதிகளை பார்த்துருவோம். நாளைக்கு முக்கியமான விதிகளை பார்த்துருவோம். சொல்லுங்க, இப்ப டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சார் இது அப்படியே திங்கட்கிழமை கிளாஸ் வச்சுக்கலாம் சார். இந்த சனி ஞாயிறு நாங்க இதெல்லாம் ஒழுங்கு பண்ணி எழுதிடுறோம் சார். சரி, எல்லாருக்கும் ஓகேனா எனக்கு ஓகே, அவ்வளவுதான். ஓகே சார், திங்கட்கிழமை பெட்டர் சார். மண்டே வச்சுக்கலாம் சார். திங்கள் வேண்டாம், திங்கள் வந்து எனக்கு வேலை இருக்கும், செவ்வாய் தான் வைக்க முடியும். ஓகே சார். டியூஸ்டே வச்சுக்கலாம் சார். டியூஸ்டே வச்சுக்கலாம். ஓகே, ஃபைன் ஃபைன். வேற ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்க, கேட்டா இருந்தா சொல்லுங்க. இந்த காலசர்ப தோஷம் இந்த சைடு ஃபுல்லா கிரகங்கள் அடங்கி போயிடுது, அதை பத்தி எதை சொல்லுங்க சார். ஓகே, காலசர்ப தோஷம் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா இன்னொருத்தருக்கு அதே அமைப்பு இருக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் இல்ல. கண்டிப்பா இல்ல. இங்க வந்து அந்த கால சர்பதோஷத்தால கிரகங்கள் பாதிப்படைஞ்சதுன்னா அடுத்த சார்ட்ல அந்த பாதிப்புகள் இருக்கக்கூடாது. இல்ல இந்த சைடு இப்போ கண்ணில இருந்து மீனம் வரைக்கும் இந்த சைடு எல்லா கிரகங்களும் உள்ளுக்குள்ள அடங்கிடுது. சரி, இப்ப அடுத்து அவங்களுக்கு இந்த பக்கம் இருந்தாலும் எடுக்கலாம், தாராளமா எடுக்கலாம். நம்ம சொன்ன கான்செப்ட் பிரகாரம் பாருங்க, லக்னம் நல்லா இருக்கா, ராசி நல்லா இருக்கா, செவ்வாய் பாதிப்படைஞ்சிருக்காரா, ராகு கேதுவால பாதிப்படைஞ்ச கிரகம் அடுத்த சார்ட்ல ராகு கேதுவால பாதிப்படையாம இருக்காரா அப்படின்றத பாத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம ராகு கேது வந்து இப்ப 1ல இருக்கும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ராகு கேதுக்கள் வந்து 2ல இருக்கிற மாதிரி எடுத்துக்குங்கன்னு சொல்லியிருக்கோம். சோ காலபுருஷ தத்துவத்துப்படி பாத்தீங்கன்னா ராகு வந்து 3ஆம் இடத்துல இருக்கு, 7ஆம் இடத்துல இருக்கு, அதாவது திரிகோணத்துல இருக்கு. அதுக்கு அடுத்து 11ஆம் இடத்துல ராகுவோட நட்சத்திரங்கள் இருக்கு. சோ அதனால ஒருத்தருக்கு லக்னத்துல ராகு கேது இருந்ததுன்னா காலபுருஷ தத்துவத்துப்படி பாத்தீங்கன்னா 3 7 11ல ராகு கேது இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம காலபுருஷ தத்துவத்துப்படி எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம நேத்து பார்க்கும்போது 2 12ல இருந்ததுன்னா வக்ரகிரக வசியம்னு எடுத்துக்கிட்டோம். ஆனா காலபுருஷ தத்துவத்துப்படி பார்க்கும்போது ஒருத்தருக்கு 3லயோ இன்னொருத்தருக்கு 11லயோ இதே ராகு கேதுகள் இருக்கிறவங்களையும் நாம இணைக்கலாம். இன்னொரு விதி சொல்றாங்க சார், 1 4 7 10 கேந்திரத்துல வந்து பாபர்கள் இருக்கலாம், 1 5 9ல சுபர்கள் இருக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கு அது வந்து பொதுவா வந்து லக்னம், அதாவது என்னன்னா கேந்திரத்துல பாவர்களுக்கும் அதாவது சுபர்களுக்கு வந்து கேந்திராதிபத்திய தோஷம் இருக்கிறதுனால அவங்க திரிகோணத்துல இருக்கணும் நல்லது அப்படின்னு சொல்றது அது வந்து பொதுவான அமைப்பு. அதுக்கும் நமது இதுக்கு சம்பந்தம், திருமண பொருத்தத்துக்கு சம்பந்தம் இல்லை. சரி, இந்த காலசர்ப தோஷம் கேட்டதுல ஒரு சந்தேகம்.
அதாவது எல்லா கிரகங்களும் கேதுவை நோக்கி செல்வது எந்த மாதிரி பாதிப்பு, இல்ல எல்லா கிரகமும் ராகுவை நோக்கி செல்வது எந்த பாதிப்பை கொடுக்கும்? அதுல யோகம் தோஷம் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க சில பேர். அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் ராகுவை நோக்கி போறது நல்லது, கேதுவை நோக்கி போறது ஞானத்தை தான் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்ற கான்செப்ட் இருக்கு. அது இப்படி நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா ராகு கேது வந்து எப்படி ஒரு ஒரு ஜாதகத்தை அமைப்பாரு, ராகு கேதுக்கு மிட் பாயிண்ட், இதெல்லாம் பார்க்க வேண்டியதா வரும். அதனால அந்த கான்செப்ட் நம்ம திருமணத்துல கொண்டு வர வேண்டாம். இல்ல திருமணத்துக்கு கொண்டு வரல, அந்த கேள்வி வந்ததுனால ஒரு சந்தேகம் வந்தது. கண்டிப்பா நம்ம வந்து இதை வந்து தனியா ஒரு கிளாஸாவே வந்து ஒரு நாள் கிளாஸ் போட்டு நம்ம எடுக்கலாம். சொல்றேன் நான். சார் இப்ப 4ல கேது இருக்கு பெண்ணுக்கு, அப்ப பையனுக்கு எந்த இதுல இருந்தா எடுக்கலாம் சார்? 4ல கேது இருக்கும்போது 10ல ராகு. 10ல ராகு நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோமா? ஆமா. 10ல ராகு இருக்கக்கூடாதுன்னா இன்னொருத்தருக்கு ராகு அங்க இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். 10ல கேது இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம், 2 பேருக்கும் கேது இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். சோ அது இல்லாத அமைப்பா பாத்துக்குங்க, அவ்வளவுதான். சார் ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா 5 கிரகங்கள் 6 கிரகங்கள் கூட ஒரே பாவத்துல இருக்கு, அவங்களுக்கு திருமணம் பொருத்தம் அமைக்கும் பொழுது நம்ம எப்படிங்க சார் அனலைஸ் பண்ணலாம்? ஓகே, நல்ல கேள்வி. ஒருத்தருக்கு 4 கிரகங்கள் 5 கிரகங்கள் இருக்கு. ஓகே, அந்த கிரகங்களை ஒரு ஆர்டரா எடுத்துக்குங்க. அந்த கிரகங்களை ஆர்டரா எடுத்துக்குங்க. அந்த கிரகங்கள்ல சூரியன் இருந்தாருன்னா கண்டிப்பா அது பெரிய பாதிப்புகளை கொடுக்கும். ஏன்னா சூரியன் கூட அந்த கிரகங்கள் இருக்கும்போது அஸ்தங்கம் அடைஞ்சிரும். அதனால அஸ்தங்கம் அடைஞ்சதுன்னா கண்டிப்பா அது திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும். திருமணம் ஆகாமலே இருக்கக்கூடிய ஜாதகங்கள் நிறைய பேர் இருக்காங்க. சோ இவங்களுக்குலாம் என்ன பண்ணலாம்? நிறைய இந்த மாதிரி ஜாதகங்கள் வரும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது என்னன்னா, தாலி கட்டாத வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்றது சொல்றேன். ஏன்னா இந்த இடத்துல இருக்கும்போது அஸ்தங்கம் அடைஞ்ச ஒரு கிரகம் அங்க கூட இருக்கும்போது தாரதோஷத்தையோ மாங்கலிய தோஷத்தையோ கண்டிப்பா கொடுத்துருது. இவங்களுக்கு தாலி கட்டாத வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்றத கொடுத்துரும். நீங்க சொன்ன மாதிரி இப்ப 5 கிரகங்கள் இருக்கு, அங்க சூரியன் இல்லை அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அது கிரக யுத்தமா நம்ம எடுத்துக்கலாம். அந்த கிரக யுத்தத்தை நீங்க வரிசையா எழுதிட்டீங்கன்னா யாருக்கு கிரக யுத்தம் இருக்குன்னு பாத்துக்கணும். அடுத்து வரக்கூடிய ஜாதகங்கள்ல இந்த அமைப்பு நல்ல அமைப்பா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும், அவ்வளவுதான். அப்படி பார்க்கும் பொழுதுங்க சார் மோஸ்ட்லி வந்து அந்த சூரியனோட தான் அந்த கிரகம் எல்லாம் நிறைய இருக்குங்க சார். அந்த ராகு கேது மட்டும் வெளியில இருக்கிறாங்க. ஒரு 4-5 பேருக்கு இப்ப ரீசெண்டா பார்த்த மாதிரி எனக்கு. அதுதான் அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்துல கண்டிப்பா பிரச்சனைகள் உண்டு. திருமணம் நடக்காமலே இருக்கு. அப்ப இவங்களுக்கு கலப்பு திருமணம் செய்துக்கலாம் அப்படின்னு கூட ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாங்களா? கண்டிப்பா கொடுக்கலாம். கண்டிப்பா கலப்பு திருமணம் பண்ணலாம், வித்தியாசமான திருமணங்கள் பண்ணலாம், அதாவது 2ஆம் திருமணம் பண்ணலாம், தாலி கட்டாத வாழ்க்கை வாழலாம், இதெல்லாம் நீங்க சொல்லலாம். ஓகேங்க சார். சரி சார், கிரக யுத்தம் சொன்னீங்க, அதுல வந்து அதிக பாகை வாங்கினது ஜெயிக்கிறதா இல்ல குறைந்த பாகை ஜெயிக்குதா? அதிக பாகை தான் சார் ஜெயிக்குது. சரி, அது வாங்கினதுலயே அதிக பாகை யார் வாங்கிருக்கீங்க? அதிக பாகை வாங்கின கிரகம். அதுல செவ்வாய் இருக்கணும்னு அவசியம் இல்லையா? யுத்த காரகம் சொல்றோம்ல, அது இருந்தாதான் யுத்தமா? கிரக யுத்தம்னு பார்க்கும்போது இப்ப 2 கிரகம் ஒன்னா, சூரியனும் சுக்கிரனும் குருவும் ஒன்னா ஒரே பாகையில இருக்கிறதும் பிரச்சனையை தான் கொடுக்குது. சரி, அதுல யார் அதிக பாகையா அவ தான் வின் பண்ணி நிக்கிறதா மாதிரி வச்சுக்க வேண்டியது. இதே நீங்க வந்து சுக்கிரனும் குருவும் ஒரே இடத்துல ஒரே பாகையில இருக்கும்போது இவங்களுக்கு கிட்னி சார்ந்த நோய்கள், மற்ற குரு சுக்கிரன் சார்ந்த நோய்கள் இவங்களுக்கு அதிகமா வருதுன்னு சொல்லலாம். திருமண விஷயத்திலையும் இது ஒரு பாதிப்பை கொடுக்குது. ஏன்னா காலபுருஷத்தை இது நாடி விதிப்படி சூரியன் இது குருன்றதுதான் ஜாதகர், சுக்கிரன்றது பெண் ஜாதகி. இதனால இவங்க நெருங்கிய பாகையில இருக்கிறது கண்டிப்பா திருமணம் சார்ந்த விஷயத்துல ஒரு பிரச்சனைகளை கொடுக்குது. சார் இப்போ வந்து நம்ம வந்து திருமண பொருத்தம் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மேரேஜ்க்கு பாக்குறோம் சார். இப்ப செகண்ட் மேரேஜ்னாலும் இதே ரூல்ஸ் தானே சார்? அதே எல்லாத்துக்கும் ஒரே ரூல் தான். செகண்ட் மேரேஜுக்கு நம்ம வந்து 9ஆம் இடத்தை பார்ப்போம், 7ஆம் இடத்தை பார்க்காம 9ஆம் இடத்தை பார்ப்போம். அப்போ 9 பார்த்தாலும் இந்த 10ஆம் இடம் ரூல் பொறுத்த வரைக்கும் ரூல் எல்லாருக்கும் ஒரே ரூல் தான். ரூல் எந்த விதத்திலும் மாறாது. இப்ப 9ஆம் இடம் ஆக்டிவேட் ஆயிருந்ததுன்னா செகண்ட் மேரேஜ் உண்டுன்னு சொல்றோம் நம்ம. சரி, இன்னொரு விஷயம் சார், ஒருவருக்கு 4 கிரகம் வக்கரம், அவங்களுக்கு திருமணம், மனைவிக்கு வக்கர கிரகம் இல்லைங்க சார். அப்ப அவங்களுக்கு பிரிவினை ஏற்பட்டிருக்குது. அப்ப இந்த மாதிரி ஜாதகம் வரும்போது நம்ம எப்படி பாக்கலாங்க சார்? அப்புறம் இன்னொரு கொஸ்டின், ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா 3 கிரகங்கள்
சார பரிவர்த்தனையில இருக்குதுங்க சார். அப்ப அந்த மாதிரி ஒரு ஜாதகத்துக்கெல்லாம் நம்ம எப்படி இங்க வந்து சொல்யூஷன் கொடுக்கறதுங்க சார் நீங்க சொன்ன விதி? இப்ப இந்திரா காந்தி அம்மா ஜாதகத்தை பாத்துக்கிட்டீங்கன்னா 3 கிரகம் வக்ரம் சார பரிவர்த்தனை தான். 3 கிரகம் வக்ரம் சார பரிவர்த்தனை 4 பரிவர்த்தனையோ 5 பரிவர்த்தனையோ உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த பரிவர்த்தனைகள் கண்டிப்பா ஒன்றுக்கு மேற்பட்டு பரிவர்த்தனைகள் வரும்போது அந்த மாதிரி ஜாதகங்களை நம்ம கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் வக்ரம் ஆகும்போது அதையும் நம்ம கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். அதே மாதிரி அவங்களுக்கு எந்த இடத்துல வக்ர கிரகங்கள் இருக்கு, 2ஆம் இடத்துல இருக்கா 8ஆம் இடத்துல இருக்கான்னு பாருங்க. 2, 8ல் அது இருக்கும்போது கண்டிப்பா அது ஒரு பிரச்சனைகளை தான் கொடுக்குது. ஒன்றுக்கு மேற்பட்டு வரும்போது அது பிரச்சனைகளா கொடுக்குது. அது நல்லா இருக்கிறதா பார்த்து நம்ம அமைக்கிறது ஒரு விஷயங்களை நல்ல நல்ல பதில்களை கொடுக்குது, நல்ல விஷயங்களை கொடுக்குது. ஆனா 4 கிரகம் 5 கிரகம் வக்ரம் 4 கிரகம் வக்ரம்ன்றத கண்டிப்பா அது வந்து திருமண விஷயங்களை பிரச்சனைகளை தான் கொடுக்குது, பிரிவினைகளை தான் கொடுக்குது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது நேத்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேங்க சார். நேத்து கிளாஸ் அட்டன் பண்ண முடியல. அங்க ஒரு ஜாதகம் காட்டினாங்க. 3 கிரகம் வக்கரம், 4 கிரகம் வந்து ராகு கேதுக்களோட சாரத்திலேயே இருக்குதுங்க சார். அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரே வாரத்துல டைவர்ஸ் ஆகி போயிடுச்சுங்க சார். ஆமா ஆமா ஆமா. சரி, இன்னொரு கான்செப்ட் நீங்க இப்ப சொன்னதுனால ஒரு கான்செப்ட் வந்துச்சு. என்னன்னா, இப்ப ராகு கேதுவோட சேர்ந்து ஒரு கிரகம் இருக்கும்போது அது ராகு கேதுக்கு எந்த அளவுக்கு க்ளோஸா இருக்குன்னு பாருங்க. ராகுவோ கேதுவோ அந்த கிரகத்தை நோக்கி வருதான்னு பாருங்க. அது வரும்போது கண்டிப்பா அது ஒரு பிரச்சனையே கொடுக்குது. உதாரணத்துக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா, ராகு வந்து 20 டிகிரி இருக்காரு, சுக்கிரன் வந்து 15 டிகிரி இருக்காருன்னு வச்சுக்க. சுக்கிரன் என்ன பண்றாரு, ராகு நோக்கி வர்றாரு, ராகு வந்து சுக்கிரன் நோக்கி போறாரு. இது வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பா கொடுக்குது. இது வந்து திருமணம் ஆகாமலே கூட இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏன்னா இங்க களத்திர காரகன் ராகுவால பாதிக்கப்பட்டிருக்கார், களத்திர காரகன் ராகுவால பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்றதுனால இங்க பிரச்சனைகளை கொடுக்குது. மோஸ்ட்லி 97, 98 இந்த வருஷங்கள்ல பிறந்தவங்களுக்கு செவ்வாய் வந்து ராகுவை நோக்கி பயணப்படுது. ஆமா சார், ஆமா. இது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து திருமண தடை ஏற்பட்டிருக்கிறதுக்கு இது காரணம்னு சொல்லலாம். இருக்கு, சொல்லலாம் சார், சொல்லலாம் சார். சனி கூட கேது இருக்கிறது, அதாவது ராகு வந்து செவ்வாய் அதை நோக்கி போயிட்டு சனி கூட கேது இருக்கிறத நம்ம எடுத்துக்க வேண்டியது. சனி 7ஆம் அதிபதியா வந்தாதான் உங்களுக்கு பிரச்சனை, 2ஆம் அதிபதியா வந்தாதான் பிரச்சனை. அதனால சனி கூட கேது இருக்கிறது நம்ம வந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. சனி 2ஆம் அதிபதியா 7ஆம் அதிபதியா இருந்து ராகு நோக்கியோ கேதுவை நோக்கியோ வராருன்னா கண்டிப்பா நம்ம அதை எடுத்துக்கலாம். அதர்வைஸ் அந்த விஷயம் நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. இங்க வந்து 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி களத்திர காரகன், இவங்க ராகு கேதுவை நோக்கி வரும்போது அது திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பிரச்சனையை கொடுக்கும். செவ்வாய் ராகு சொல்லுங்க சார். ஹரிஹரன் சார் பேசட்டும், ஒரு நிமிஷம். ரெண்டாம் திருமணம் பத்தி பேசணும் இல்லைங்களா? ரெண்டாவது அப்போ வந்து 2ஆம் திருமணத்தை பத்தி பேசணும் இல்லையா, ஜாதகம் பாக்குறத பத்தி. அப்ப நம்ம வந்து 9ஆம் இடத்தை தான் களத்திரஸ்தானமாவே எடுத்துக்கணுமா? 9ஆம் இடம் நல்லா இருக்கான்னு பாத்து இல்ல அதுக்கு 7 தான் வந்து களத்திரஸ்தானம். அதுல வந்து எந்த இதுவும் இல்லை. இங்க 9ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகி 7ஆம் இடம் பலம் இழந்து 9ஆம் இடம் பலம் பெறும்போதுதான் இவங்களுக்கு 2ஆம் திருமணம் வருது. 7ஆம் இடம் பலம் இழந்து 11ஆம் இடம் பலம் பெறும்போது 2ஆம் திருமணம் வருது. சோ அந்த 9ஆம் இடம் பலம் பெற்றிருக்கா, 9ஆம் இடம் பலம் பெற்றுதான் 2ஆம் திருமணம் உண்டுன்னு நம்ம சொல்லலாம். சார் சிலர் வந்து 11ஆம் இடம் வலுப்பெற்று 7ஆம் இடம் பலம் இருந்து 11ஆம் இடம் வலுப்பெற்றால் 2ஆம் திருமணம் சிலர் சொல்றாங்க, சிலர் 9ஆம் இடம் சொல்றாங்க. எது சார் உண்மை? ஒரே நிமிஷம், கேள்வி கேட்ட அவர் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். ஒரு நிமிஷம் சார். சார் நீங்க சொல்லுங்க சார், நீங்க முடிச்சிட்டீங்களா? அதனால 7ஆம் இடம் தான் களத்திரஸ்தானம். பட் 9ஆம் இடத்தோட வலுவை பொறுத்து நம்ம 2ஆம் இடத்தை பத்தி யூஸ் பண்ணலாம். ஆமா ஆமா ஆமா. களத்திரஸ்தானம்ன்றது 7ஆம் இடம் தான், அதுல மதிப்பு இது இல்ல. 9ஆம் இடம் 7ஆம் இடம் வலு இழந்து 9ஆம் இடம் வலுப்பெற்றுச்சுன்னா அது வந்து 2ஆம் திருமணம். 7ஆம் இடம் பலம் இழந்து 11ஆம் இடம் வலுப்பெற்றுச்சுன்னா 2ஆம் திருமணம். ஓகே மேடம், நீங்க சத்யா மேடம் நீங்க கேட்ட கேள்வி வந்து 11ஆம் இடம் தான் 2ஆம் திருமணம் எடுத்துக்கிறாங்க, 7ஆம் திருமணம் இல்லைன்னு சொல்றீங்க. அதாவது ஒரு கான்செப்ட் நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதல் திருமணம் 7, 2ஆம் திருமணம் 9, 3ஆம் திருமணம் 11, முதல் சகோதரன் 3, 2ஆவது சகோதரன் 5, 3ஆவது சகோதரன் 7 அப்படின்னு எடுக்கிறோம் இல்லையா? முதல் குழந்தை 5, 2ஆவது குழந்தை 7. ஏன் அப்படி எடுக்கிறோம்? ஒவ்வொரு பாவத்துக்கும் அதுக்கு 3ஆம் பாவம்ன்றது அடுத்த கேரக்டர் சொல்லுது. அதாவது 3ன்றது ஃபர்ஸ்ட் சகோதரன், 5ன்றது 2ஆவது சகோதரன்,
7ன்றது 3வது சகோதரன், 5ன்றது முதல் குழந்தை, 7ன்றது 2வது குழந்தை. அதாவது ஒரு பாவத்துக்கு அடுத்த பாவம் இன்னொரு குழந்தைய சொல்லுது அப்படின்னு நம்ம சொல்றோம், இன்னொரு உறவை சொல்லுதுன்னு சொல்றோம். இப்ப பெரியப்பான்னு எடுக்கிறீங்க, பெரியப்பான்றது எந்த பாவம்? அப்பான்றது 9 இல்லையா? அப்ப பெரியப்பான்றது என்ன வரும்? 11ஆம் பாவம் சார். பெரியப்பா பெரியப்பா 7, பெரியப்பான்றது 7. கரெக்ட் கரெக்ட், 9ஆம் இடத்துக்கு 11. 9ஆம் இடத்துக்கு அது 3 தான் நம்ம எடுக்கணும். அதனால இங்க வந்து 7, 9, 11 தான். சார் நான் வந்து கிளாஸ் முடிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் அலாட் சார். தேங்க்ஸ் ராஜன் சார். ஓகே. சோ வேற யாருக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? சொல்லுங்க. முக்கியமா பார்க்க வேண்டிய பாவகங்கள் எது சார்? எது சார்? எது? திருமண பொருத்தத்திற்கு முக்கியமா பார்க்க வேண்டிய பாவகங்கள் 2, 7, 8. 2, 7, 8 தான் நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஓகே சார். நம்ம பார்த்தது எல்லாமே 2, 7, 8 அதை பார்த்திருக்கோம். இது இல்லாம நம்ம செவ்வாய்க்கிழமை கிளாஸ்ல விதிகள் கொடுப்பேன். அப்ப விதிகள் கொடுக்கும்போது எந்தெந்த பாவங்கள் நல்லா இருந்ததுன்னா திருமணம் ஆகும், எந்த பாவம் நல்லா இல்லைன்னா திருமணம் ஆகாது அப்படின்றத கொடுக்குறேன். ஓகே ஓகே. கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். தேங்க்ஸ். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ். தேங்க்ஸ் சார். ரொம்ப பொறுமையா டவுட்ஸ் கிளியர் பண்ணீங்க சார். தேங்க் யூ so much சார். தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே. கிளாஸ் நல்லா இருந்தது சார். தேங்க்யூமா. தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட். வாழ்க வளமுடன் சார். நன்றிகள் சார். தேங்க்யூ சார். நீங்க இருக்கிற இடம் எங்க சார்? சென்னைமா. சென்னை அரும்பாக்கம். அரும்பாக்கம் தானா சார்? அரும்பாக்கம். ஓகே சார். ஓகேமா. தேங்க்யூ. நீங்க அட்ரஸ் அனுப்பிச்சு விடுங்க சார், நான் வரேன். தேங்க்யூமா. தேங்க்யூ. ஐயா வகுப்பு ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப பொறுமையாவும் ரொம்ப நிதானமாவும் எல்லாரோட டவுட்டுக்கும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ஓகே. இந்த கான்செப்ட் நான் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுதான் இங்க வந்து விதி. அதனால அதுக்கு நீங்க வந்து நீங்க தயாராகி நீங்க வந்து இதை வந்து பிரபலப்படுத்தும் போதுதான் இந்த கான்செப்ட் அடுத்த லெவலுக்கு போகணும். அதனால நீங்க கேட்கிற எந்த கேள்வியா இருந்தாலும் என்னால பொறுமையா பதில் சொல்றதுக்கு நான் ரெடி. நன்றிங்க. தேங்க்யூ. 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 ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.